ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோவுக்கு பயங்கரமான வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. நார்சிசிஸ்டிக் ஹஸ்பண்ட்ற ஒரு டாபிக் இப்போ நானும் அம்மாவும் கொஞ்ச நாள் முன்னாடி பேசினோம். அதை பார்த்துருப்பீங்க எல்லோரும். அதுக்கு சீக்வல்லாம் கேட்குறீங்க. சீக்வல் சொல்கிற அளவுக்கு எனக்கு கண்டென்ட் இருக்கும்னு நினைக்கல, பட் இருக்குது. நம்ம ஹஸ்பண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷாமலா கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இன்னொருத்தங்க ஜூமோ 809 அப்படின்னு ஒருத்தங்க, அக்கா good show, seriously, out of all the content out there, good time spent listening to it. Question akka, are we generalizing it to men only, or it could be women too? Have come across many women as well in relationships, as it is more of who as they versus what can we do to overcome this kind of relationship. Looking forward for many sequel. நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் அன்றைக்கி பேசின வீடியோவில் நான் மென்னுன்னு ஏன் ஹஸ்பண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசினேன்னா, வி வர் ட்ரைங் டு வேலிடேட் ஷாமலாவோட கொஸ்டின் இல்லையா, அதனால. பட் நான் அந்த வீடியோலையும் தெளிவாக சொல்லியிருந்தேன், இது எல்லாருக்கும் இருக்கும். மென், விமன், ஜெண்டர், பியாண்ட் ஜெண்டர் இருக்கும். ஸோ வி கேனாட் சே தட் ஒன்லி மென் ஆர் லைக் தட். இது நான் ஃபஸ்ட் பிகினிங் ஆஃப் த வீடியோவில், நான் அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள். ஐ வாண்ட் டு ரீஇட்டரேட் அ பாயிண்ட். நார்சிசிஸ்டிக் ட்ரெயிட்ன்றது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே அது ஒரு குவாலிட்டி, அது ஒரு நேச்சர், நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். அதை நம்ம எப்படி நம்மளை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போய் நம்ம எப்படி அந்த ஃபீலிங்கை இன்னொருத்தவங்க மேலே திணிக்கிறோம், நம்மளுக்கு ஒரு அஜெண்டா வச்சு நம்ம பண்ணாமல் இருக்கிறத மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம பண்ணுற எஃபர்ட். இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒரு பாஸ் இருக்காங்க, நம்மளுக்கு ஒரு 10 இமெயில் அனுப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க, நீ செய்ன்னு வேலை பார்த்துட்டே இருக்காங்க. பிகாஸ் தே வாண்ட் டு கெட் அ குட் நேம் அண்ட் தேர் கெட்டிங் yelled at ஃப்ரம் தேர் பாஸ். வேறு வழி இல்லை, அவங்க உங்ககிட்ட தான் பண்ணி ஆகணும். அப்போ அவங்க ஃபார் தேர் ஃபெயிலியர் தே வில் புட் இட் ஆன் யூ. இட்ஸ் அ டைப் ஆஃப் பிஹேவியர், ஒரு கண்ட்ரோல் பிஹேவியர் அது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒர்க்கை முடிச்சிட்டா கூட அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் லேட்டாக கொடுப்போம். இவன் என்ன கேட்குறது, நான் லஞ்சுக்கு போயிட்டு அனுப்புவேன், அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணுவேன். நான் ரிலீஸ் பண்ணால் தானே அந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ண முடியும். அவன் என்ன எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நம்மளோட ஒர்க் என்வாயர்மெண்ட்டில் நம்ம இன்னொரு டீம் கூட இப்போ ஒரு டீம் நம்மளுக்கு நடுவில் ஒரு பர்டிகுலர் இதை வேலிடேட் பண்ணால் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போக முடியும்னா, அங்கே ஒரு சின்ன ஒரு மைனர் ஒரு ஈகோ அண்ட் நார்சிஸ்டிக் ப்ளே இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளேயே அந்த மாதிரி ஒரு ப்ளே இருக்குமா? வினோத் இங்கே உட்காந்துருக்காரு, என்னுடைய ஹஸ்பண்ட். வினோத், அந்த வீடியோவில் நீங்கள் எதுவும் சொல்லலையே, உங்களுடைய கருத்துக்களை இதில் பதிவு பண்ணியிருக்கேன். நான் அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி அண்ணா ரொம்ப சென்சிபிளாக பேசுகிற அண்ணன், என்ன அண்ணன் இன்னைக்கு சொல்கிறான்னு பார்ப்போம். இல்லை ஸோ எனக்கு தெரியல அண்ணா, அதில் நிறைய பாயிண்ட் பேசியிருந்தேன். ஸோ எதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசுன்னு தெரியல. நான் வில் டாக். ஏன்னா கேள்வி என்ன, நிறைய பேர் இந்த மாதிரி பிஹேவியர் வெறும் ஹஸ்பண்டுக்கா இல்லை ஒய்ஃப்கா, அண்ணாக்கா, அம்மாக்கா, தம்பிக்கா, அப்பாக்கான்னு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நம்ம ஆஃப்லைனில் பேசுனது தான். ஸோ எல்லாருக்கும் யாருக்கு வேணா இருக்கலாம். இது ஒரு பிஹேவியரல் ஹியூமன் பிஹேவியர் ப்ராப்ளம் தான். ஆனால் அகெயின் நான் சொல்கிறது இந்த பிஹேவியருக்கும் ஒரு காமன் பிஹேவியருக்குமே ஒரு தின் லைன் தான் இருக்கும். ஒரு ஈகோ இல்லை ஒரு நீயா நானான்ற ஒரு தன்மை வரும்போது, இப்போ ஒரு ஆஃபீஸ் என்வாயர்மெண்ட்டில் ஒரு மேனேஜருக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு இருக்க வச்சுக்கோ, அவர் இப்போ எனக்கு அது மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கு. நான் ஒரு கேரளாவில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல இருக்கேன். அப்போ நம்ம மாதம் நம்மெல்லாம் பார்த்துக்கணும், நம்ம எல்லாம் பே பண்ணி இப்போ எங்கள் செலவு ட்ராவல் பண்ணுறதெல்லாம் செலவு நம்ம தான் பண்ணணும். அப்புறம் கிளைம் பண்ணிக்கணும், மந்த்லி கிளைம் பண்ணிக்கணும். அவர் ஒரு இந்த ஆக்சுவலி அது ஈகோக்கும் இந்த இதுக்கும் நடுவில் ஒரு கேரக்டர் தான். அவர் என்ன பண்ணுவார்னா, என்கிட்ட அப்ரூவே பண்ண மாட்டார். 3-4 மாதத்துக்கு வச்சுப்பார், இழுத்தடிப்பார் வேணும்ன்ட்டு. நீ எப்படி சாவுன்ற மாதிரி தான், நீ என்ன வேணும். ஏன்னா இது அந்த டைமில் நம்மகிட்ட காசு கிடையாது, ட்ராவல் பண்ணோம், டே டு டே சாப்பிட்றதுக்கு நம்ம அதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், அப்ரூவ் பண்ணுங்கள், காசு இல்லாமல் கஷ்டமாக இருக்கு, ஏன்னா ட்ராவல் பண்ணுறோம், போகிற இடத்துல ரூம் ரெண்ட் கொடுக்கணும், ட்ராவல் கூட செலவு சாப்பிடணும், எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு தோசை 50 காசுன்னு இருக்கும் அந்த டைமில். 50 காசு தோசை, அது சைடுக்கே மிளகாத்தூள் தான். ஸோ அப்படி நம்ம சர்வை பண்ணுறோம். காசு ஏன்னா மந்த்லி ஒரு 3-4 மாதம், ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் ஆகுதுன்னா, அந்த காலத்தில் சொல்கிறேன், ஒரு மாதத்தில் 10,000 ரூபாய் செலவாகும், 10,000 15,000.
அது 3 மாதம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா 45,000 ரூபாய் நமக்கு அந்தளவு வசதி இருக்காது அந்த டைமில் கேஷாக நம்மகிட்ட பேங்க்கில். ஸோ அந்த அவ்வளோ அமௌண்ட் லாக் ஆகிடும் அவர் அப்ரூவ் பண்ணுற வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் மேனேஜர்ஸ் சில ஆளுங்களுக்கு இருக்கும். இவன் எப்படியாவது அதாவது பொண்ணுங்களுக்கு அந்த நிறைய ப்ரெஷர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது இப்போ அவங்க சொல்கிற மாதிரி கேட்கல. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இதே மாதிரி நடந்தது. ப்ராஜெக்ட் மேனேஜர் இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லுவாள். உடனே அவனுக்கு கொண்டாட்டி இருக்கான். நான் இந்த மாதிரி கூட ஒர்க் பண்ணுறவங்க ட்ரை பண்ணுறது அது மாதிரி சில டைம் ப்ரெஷர் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன அந்த அவங்களுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் அண்ட் இதெல்லாம் ரொம்ப ஹாரிபிளாக இருக்கும். இதெல்லாமே பார்ட் ஆஃப் அந்த இதில் வரும். அந்த ஒரு இந்த ஷேடில் வந்துடும்ன்ற அந்த ரேடாரில் வந்துடும் அவங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை தாண்டி அஸ் எ ஹியூமனாகவே நிறைய பேருக்கு அந்த ஒரு இது இருக்கும். அந்த ட்ரைட் நீ சொல்கிறது சரி. உங்களை குறித்து பேசியிருந்தேன்னா அதுக்கு ஏதாவது பதில் குறித்து பேசுறதுக்கு நான் சயின்டிஃபிக் ஆஃப்லைன்லேயே மெசேஜ் சொன்னேன். அது வந்து தப்பு ரைட்டுன்றதை யாருமே சொல்ல முடியாது. நீ தான் சொல்லணும். ஏன்னா அது உன்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். இப்போ என்னை பற்றி சயின்டிஃபிக்கிட்ட நான் பேசுறது இல்லைன்னு சொல்கிறது டைம் சயின்டிஃபிக் தெரியும். ஏன்னா நம்மளுடைய நேரமும் டைமும் அப்படி அந்த கரெக்டாக ஓடிட்டே என்னன்னா நம்மள இல்ல இந்த மாதிரி ஒரு வைஃப் இருக்காங்க இல்லையா, எல்லாருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் காமன் ஹஸ்பண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பேசுறேன். இப்போ நம்ம கதையை கூட எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா யாரை பற்றி நமக்கு எனக்கு தெரியாது இல்லை. எல்லாரை பற்றியும் லவ் பண்ணும் போது எல்லாருமே பேசும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபோனில் நான் சயின்டிஃபிக் எனக்கு ஒரு டெடிகேட்டட் லைன் ஒன்று இருக்கும். நான் ஃபோனே வாங்கி கொடுத்துட்டேன் டெடிகேட்டடா. முதல் மாதம் பில் வந்து 32,000 ரூபாய் ஆயிடுச்சு. சரி டெய்லி மாதம் இவ்வளோ பில் கட்ட. என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு நடுவில் ஒரு 6 மாதம் டைம் இருந்தது. ஸோ முதல் மாதம் பில்லு வந்து டேரக்டாக, ஏன்னா அந்த டைம்ல STD ISD எல்லாம் அந்த கான்செப்ட் இருந்ததுனால பெங்களூர் டு சென்னை முதல் மாதம் பில்லு வந்து 32,000 ரூபாய் ஆயிடுச்சு எனக்கு. சரி இவ்வளோ கட்டுப்படியாக மாதம் என்னால் 32,000 ரூபாய் கொடுக்க முடியாதனால சயின்டிஃபிக் ஒரு டேரக்ட் அந்த டைமில் ஏதோ ஒரு கான்செப்ட் இருந்தது. ஒரு நம்பருக்கு மட்டும் டேரெக்டாக வாங்கிட்டோன்னா அந்த நம்பருக்கு ஃப்ரீ அன்லிமிட்டெட். சயின்டிஃபிக் ஒரு நம்பரை செல்ஃபோனை வாங்கி கையில் கொடுத்துட்டேன். மிச்சம் 6 மாதத்துக்கு அதில் பேசிகிட்டே இருப்பேன். சயின்டிஃபிக் இப்போ கேட்குறா கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ பேசுவேன், இப்போ ஏன் பேசுறது இல்லைன்னு. அது எல்லா ஒய்ஃப்க்கும் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ஒரு இதுதான்றான். ஏன்னா இனிஷியலாக பேசும்போது நமக்கு என்னன்னே தெரியாததுனால நிறைய பேசுவோம், நிறைய ஷேர் பண்ணுவோம், நிறைய கேட்போம், லிசன் பண்ணுவோம் நிறைய. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இதுக்கப்புறம் இருக்கும்போது வந்து டே டு டே திங்ஸ் தான் பேசுகிற மாதிரி இருக்கும். நீ என்ன பண்ண, அப்புறம் என்ன பண்ணன்னு அந்த. ஆனால் என்ன பேசுவாங்கன்னு கேட்டாங்கன்னா எதுவுமே பேச மாட்டாங்க. இந்த லவ் பண்ணுறவங்களே இருக்காங்கல்ல, அப்புறம் சாப்பிட்டியா, அப்புறம் என்ன பண்ண, அப்புறம் என்ன சாப்பிட்ட, திரும்பி எல்லாம் முடிச்சு திரும்பி சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, திரும்பி என்ன பண்ண, அப்புறம் அப்படின்னு. ஏன்னா ஜஸ்ட் the feel of it, like to listen to their voice, like to stay with them connected. அந்த ஒரு So are you saying you're bored with my voice? No, it's not about bored. இல்ல it's not about see மக்கள் உள்ள சொல்லுவாங்க அது ரியலிஸ்டிக்கா. தட்ஸ் ஹவ் இட் இஸ். வினோத், எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. ஓகே, there are kids who are watching this who are newly married. They are like 2-3 years married. அவங்களுக்கு if they don't feel validated, how will they differentiate? இது narcissistic behavior-ஆ இல்ல egoistic behavior-ஆ இல்ல இவன் என் மேல இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணிட்டானா? அது வந்து எப்படின்னா இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன், காலையில நைட் வரைக்கும் ஒர்க் பண்றேன். ஓகே, நைட்டு நடுவில் மீட் பண்ணுறோம். வீக்லே டைட்டாக இருக்குப்பா எல்லாருக்கும். வீக்கில் எனக்கு இந்தியாவில் எடுத்துக்கேன், காலையில் போனாங்கன்னா அவங்க வரத்துக்கு லேட்டு, ஈவினிங் 7 மணி ஆகிடுது. இந்த பைக்லேயோ இல்லை கார்லேயோ ட்ரைவ் பண்ணுறதே ஒரு பெரிய டயர்டாக இருக்கும். வந்து ஏதோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு ஏதோ சாப்பிட்றாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க வீக்கெண்டில் ஹஸ்பண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அவங்களோட வீக்கெண்டில் உங்களோட நார்மலாக பேசுகிறாரா, பிஹேவ் பண்ணுறாரா. இப்போ வந்து எது சொன்னாலும் சில பேர் சிடுமுஞ்சா இருப்பாங்கல்ல, சில பேர் சிடுமுஞ்சா இருப்பாங்க. நான் காஃபி எடுத்துட்டு திட்டுவாங்க. அது ஒரு சைடு இருக்கு. சில பேர் கேட்டாங்க ஹஸ்பண்ட் மட்டும்தானான்னு. இந்த மைனா படத்தில் ஒரு ஒய்ஃப் இருக்கு, பயங்கரமான கொடுமையான ஒரு ஒய்ஃப். அதே மாதிரி இந்த சேதுபதி படத்துலேயும் சேதுபதி ஒரு படம் வந்தது, சேதுபதி IPSன்னு. அதுலேயும் ஒரு இன்ஸ்பெக்டருடைய ஒய்ஃப்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி சில கேரக்டர்ஸ்லாம் இருக்குல்ல, ரியலிஸ்டிக்காக அப்படி சில நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன் ஒரு இதை பற்றி. மென் வந்து தே வில் காலேஜில் ஒர்க் டென்ஷன், ஒர்க் ப்ராப்ளம், மேனேஜர் இது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் தே வில் ஹேண்டில் எவ்ரி திங் இஃப் தே கம் பேக் ஹோம் அண்ட் ஹாவ் அ பீஸ் அட் ஹோம். வீட்டுக்கு வந்த பிறகும் அவங்க அத்தாரிட்டி ஏதாவது கொஸ்டின் வைஃப் பண்ணிகிட்டே இருக்குன்னா தே வில் நாட் ஹாவ் பீஸ் அட் ஹோம். ஏன்னா ஒரு இடத்தையாவது அவங்களுக்கு பீஸ்ன்னு தான் வராங்களே. அந்த டாபிக் அந்த ஆர்டிக்கலோட டாப்பிக்கை வந்து ஹவ் டு லூஸ் அ மேன் குயிக்லி அப்படின்றது ஆர்டிக்கலில் அது அந்த லேடி பேசுகிறா. அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க மென் வெளியே எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் தே வில் டீல் இட். ஆனால் வீட்டில் ஒரு இடமாவது தே வாண்ட் டு பி பீஸ்.
அதுவும் அந்த ஒய்ஃப் வந்து ஷுட் பி பீஸ்ஃபுல். அது அங்கே கிடைக்கலன்னா தே வில் லூஸ் எவ்ரி திங், ரைட்? இந்த சானிட்டியே இருக்காது அவங்களுக்குன்றது தான் அந்த பாயிண்ட்டு. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போது அந்த வீக்கெண்டில் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாருமே அந்த ஒரு கம்பேனியன்ஷிப் இல்லாமல் நம்ம பேசணுன்றதே தேவையில்லை. ஒரு புரிதல், ஒரு ஏருக்கு அப்புறம் பேசுதல்ன்றது தாண்டி வயசானவங்க சில பேர் பார்ப்போம் ஹோட்டலில் எதுவுமே பேச மாட்டாங்க, மெதியம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க வேலையை பார்த்து ஆனால் அவங்க போய் சாப்பிட்டாரு முடிச்சிட்டாரு, அவர் பிடிக்கலன்னா அவங்க ஏன்னா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். முதல்ல லவ் பண்ணுற டைமில் பேசின மாதிரி 5 மணி நேரம் பேசணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த புரிதல் வந்துடும். அவ்வளோ பேசினா போதுன்ற ஒரு புரிதல் வந்துடும். ஸோ அந்த இது வரத்துக்கு ஒரு டைம் எடுக்கும். ஆனால் நீ சொல்கிற மாதிரி இனிஷியலாக கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து ஒரு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா டார்ச்சர்ன்ற மாதிரி ஃபீல் ஆனாவே தட் இஸ் வேர் இட் கம்ஸ் அண்டர் தட் ரேடார். நீ சொல்கிற மாதிரி அந்த இந்த பிஹேவியரில் இருக்கா ஹர்ட்ஃபுல்லான இப்போ வந்து இப்போ வந்து ஒருத்தங்க ரெடியாக ட்ரெஸ் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடாத, வேறு ட்ரெஸ் மாற்று, ஏதோ ஒன்று அவனுக்கு பிடிக்கலன்றதுக்காக தே வில் டூ சம்திங் எல்ஸ். தே வில் சே இப்படிலாம் பண்ணக்கூடாது, என் கூட இப்படிலாம் வரக்கூடாது, நீ இதெல்லாம் போகாத, அப்படி சந்தேகமாக அதோடைய மைண்டில் ஓடிட்டே இருக்கும்ல. அது மாதிரி அதோடைய வேரியேஷன்ஸ், நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிஹேவியர் இல்லை நம்ம ஐ திங்க் இதில் வந்து அப்யூசிவையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம், கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்கையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம், அப்யூசிவ் மிக்ஸ் பண்ணிக்கிறோம், நார்சிசிஸ்டிக் பீப்புள் வந்து எப்படின்னா த ஹோல் வேர்ல்டு வில் ரிவால்வ் அரவுண்ட் தெம் ஒன்லி. அது உமனாக இருக்கலாம், மென்னாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 பர்டிகுலர் லேடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. விமன் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மென்னை விட அதிகமாக விமனுக்கு தான் அந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர் இருக்கும். இன்னும் நம்ம வந்து ஆக்சுவலி விமன் ஆஸ் அ ஸ்பீஷீஸே நம்ம இன்னும் கன்னிங், நம்மளுக்கு எங்கே அடித்தா எங்கே வலிக்கும்னு நல்லா தெரியும். நம்மளுக்கு ஈஸியாக அடிச்சிடலாம் இவங்கள, ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அதிகமான மெமரி பவர் இருக்குது டு ட்ராக் பேக் அண்ட் சி எங்கே கை வச்சா எவ்வளோ வலிக்கும்னு. ஸோ வி கேன் டூ தட் மேத். இல்லை ஜென்ரலாகவே மேனிப்புலேட்டிவாக லேடிஸ் இருக்கிற விஷயம் எப்படின்னா, நீ ஆம்பளையா, நீ எல்லாம் ஆம்பளையா, கையாலாதவன், நீ சம்பாதிக்க மாட்டேன், உருப்படி இல்லாதவன், அந்த எரிச்சு இது தேவையில்லாம. அது ஒரு சாதாரண டைலாக் தான், ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு தமிழ்ல இருக்கிற ஒருத்தரை பார்த்து ஏன் பயப்படுறீங்க, ஏன் பேசுங்களேன் அப்படி சொல்லுங்களேன், எதுவுமே இல்லை. ஏன் பயப்படுறீங்கன்ற ஒரு வேர்டு மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு என்ன பயம், நான் என்ன பயந்தேன், என்ன பெரிய இது அப்படி வந்துடும். ஏன்னா அது நம்ம ஊருடைய அந்த இது வளர்ப்பு சரியில்லைன்னு எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு அந்த சம் பாயிண்ட்ஸ் அண்ட் டச்சி சப்ஜெக்ட் இருக்குல்ல, இது மாதிரி அவங்க உங்களுடைய வீக் பாயிண்ட்டை புரிஞ்சுப்பாங்க. ஒரு கமெண்ட் பண்ணவங்க ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்க, நம்மளோட வல்னரபிலிட்டியை நம்ம அந்த ஆப்போசிட்டில் இருக்க நார்சிசிஸ்ட்டுக்கு காட்டியே கொடுக்கக்கூடாது, காட்டி கொடுத்தோன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் தட் அவங்க நம்மளை இதை டச் பண்ணால் இவங்க அழுவாங்க, இவங்க இதை டச் பண்ணால் இவங்களை பிரேக் பண்ணிடலாம் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. என்னமா அதில் காம்ப்ளிகேஷனு, நீ நார்மலாக இருக்கா வச்சுக்கேன், அந்த அனதர் பர்சன் இஸ் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குன்னா நீ என்னதான் காமிக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் தட்ஸ் தேர் வே ஆஃப் கிராப். இப்போ எப்படி ஒரு அனிமலுக்கு ஒரு ஸ்மெல்லிங் பவர் இருக்குல்ல, அது மாதிரி they have the sense, that's why they have the special ability to do that. They know what is your weakness, you don't want to show, still they will know that. அது அவாய்ட் பண்ணவே முடியாது அவங்ககிட்ட. that's how people fall for that. ஆமா, ஆனா ஐ ஃபீல் லைக் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எங்க அப்பா வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர் அண்ட் அவருக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான நார்சிஸ்டிக் பிஹேவியர் இருக்கு. என்னோட அம்மாவை வந்து எப்பயுமே அந்த மாதிரி திட்டி நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன். வேற யார்கிட்டையும் அப்படி இருக்க மாட்டார், ஒய்ஃப் கிட்ட மட்டும்தான் அவர் அப்படி இருப்பார். அவங்க அம்மா கிட்ட அப்படி இருந்தார், அதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட அப்படி இருந்தார். அதை நான் பார்க்க நான் ஏன் இது உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, சைந்தவி உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேர்ள் நான் பார்த்ததே இல்லை, ஆண்டி உங்களை மாதிரி ஒருத்தர் ஸ்ட்ராங் கேர்ள் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, அதுலேருந்து நம்ம இப்படி வந்திருக்கோம் பாருங்க. அதெல்லாம் மீறி நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிறோம்ல, இதுதான் அந்த ஹோப்பு. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். தட் பர்சனோட ட்ரெயிட் வந்து உங்களை மாற்றவே முடியாது. உங்களுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல, அதை நம்ம மாற்றவே முடியாது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களால. நம்ம என்ன பண்ணிடுறோம், we want to be victim some level because we think நம்மளுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ we have to surrender to them நினச்சி நம்ம கொஞ்சம் இறங்கி போகிறோம். இப்போ வினோத் சொன்ன மாதிரி அது ரொம்ப அப்யூசிவாக இருக்குன்னா only solution is to get out of it. It can be your mom, it can be your sister, it can be your brother, it can be anybody in your family. அந்த மாதிரி ஒரு ட்ரெயிட் இருக்கிறவங்களோட இனிமேல் என்னால் இதை டாலரேட் பண்ண முடியாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் அதுலேருந்து வெளியே வர வேண்டியது உங்களோட பாயிண்ட்டு. இல்லை அதை விட எனக்கு வேறு ப்ராப்ளம்லாம் வெளியில் இருக்குது, இல்லை எனக்கு அதை விட பெட்டர் திங்ஸ் வெளியில் இருக்குன்னா நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துடணும். நம்ம அந்த பர்சனை வந்து அந்த குவாலிட்டியை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடணும். இப்போ எங்கள் அப்பா எங்களை திட்டுறாரு கத்துறாருன்னா
இந்த சைட் ஆஃப் எங்கள் அப்பா உலகத்துக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. மேபி பார்த்துருப்பாங்க, அப்பா கோவக்காரன்னு தெரியும். ஆனால் நம்மளை இந்த மாதிரி அம்மாவை வந்து ஹர்ட் பண்ணணும்னு அந்த ஏன்னா அவருக்கு வேற யாரையுமே அப்படி பண்ணவே மாட்டார். நான் கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா கூட சண்டை போட்டதுக்கு ஒரே காரணம் பிகாஸ் he was hurting my mom all the time for whatever he was doing. whatever fault of hisக்கு அவர் அம்மாவை அப்படி ட்ரீட் பண்ணது எனக்கு பிடிக்கல. ஆனால் நான் அதை கேட்டேன் அவர்கிட்ட. அதுக்கு எங்கள் அம்மா பல வருஷம் பொறுமையாக இருந்தாங்க. டு திங்க், ஓ என் பொண்ணு வந்து எனக்காக பேசுவா, என் கிட்ட வந்து எனக்காக வாயை திறந்து பேசுவா. ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு பெரிய உலகம் வெளியில். அவங்கள வந்து அப்படி இப்போ எப்படி ஆண்டின்னு எல்லாரும் எப்படி பேசுகிறீங்க, டைம்ஸ் 100 அவங்களோட வேர்ல்டு வெளியில். ஸோ அவங்களுக்கு வந்து she didn't have time to deal with all this. very good that she went to that level in life. சேம் வே நம்மளை எலிவேட் பண்ணி ஒரு இடத்துல நம்ம போய் வச்சுக்கிட்டு இல்லை வேலைக்கு போகிற மாதிரியோ இல்லை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியோ நம்ம அந்த பர்டிகுலர் விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வந்துடணும் இஃப் வி கேனாட் வாக் அவே ஃப்ரம் இட். இப்போ நான் பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நார்மல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆக்டிவிட்டீஸை ஒழுங்காக பண்ணிவிட்டு சும்மா நடுவில் சண்டை வரும்போது நார்சிஸ்டாக இருக்காருன்னு நம்ம டாலரேட் பண்ணிக்கிறோன்னா தென் இட் இஸ் நாட் தட் பிக் ஆஃப் அ ப்ராப்ளம். இல்லைப்பா, அப்பா விஷயத்தில் அட்லீஸ்ட் அம்மா வந்து வெளியே வேலை போகக்கூடாதுன்னு சொல்ல, வேலைக்கு போவாதுன்னு சொல்ல, யாரையும் சந்தேகப்படல. அப்படி ஒரு பிஹேவியர் அதிகமாக இருந்ததுன்னா அது எப்படி மாறும்னா, இல்லை வினோத், அதுக்கு அம்மா இடம் கொடுக்கல. இல்லை அது ஒன்று, அதுதான் சொல்ல வரேன். இல்லை நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்ப்பா, நான் அப்பா கதையை பேசல, அப்பா கதையில் அம்மா எதுவும் சொல்லல. ஆனால் அது மாதிரி ஒரு பிஹேவியரில் அதிகமாக இருக்கிற ஆளுங்க வந்து they will torture in a way that like இவன் மட்டும் எப்படி வெளியே போய் சந்தோஷமாக இருக்க முடியும், நீ எதுக்கு வேலை போகிற, எவனை பார்க்க போகிற அப்படின்னு 10 வாட்டி கேள்வி கேட்டாங்கன்னா உமன் வில் எப்படி மென்னுக்கு ஆம்பளையான்னு கேட்டால் ஒரு கோவம், ஒரு இது மென்டல் ப்ரெஷர் வருதோ அது மாதிரி உமனுக்கு வந்து எவனை வெளியே யார் காட்ட போகிற அப்படின்னு சொல்ல எய்தர் ஷி வில் கோ அவுட். அப்படி தான் நான் சொல்கிறேன், நான் வெளியே அவனோட போகிறேன்னு போவாங்க, இல்லை நான் வீட்டிலே சாகுறேன்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துருவாங்க. That's what happens. That's how the people will put into the pressure test. Because there is no financial freedom, they cannot go out of that. அது வேற, அது வந்து ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனுக்காக சில பேர் போகிறது வேறப்பா. ஆனால் நீ ஃபினான்ஷியலாக இல்லை மென்டல் டார்ச்சர் ஆனும் போது they will somewhere they will lose. not everyone will be like have mental problem. உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, நீ உனக்கு பிரச்சனைனா நீ என் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிற ஒரு செட்டப் இருக்கிற இடத்துல அந்த மென்னோ விமனோ அந்த நார்சிசிஸ்டிக் ஸ்பௌஸை டாலரேட் பண்ணி இருக்க வேண்டிய சூழ்நிலை கிடையாதுன்ற. அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு அவங்க அம்மா, நான் எப்பவுமே எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், உங்கள் அம்மாவோ அப்பாவோ உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் எங்கள் அம்மா வந்து எங்கே வேற அவங்க ஸ்டோரி சாப்டரே வேற மாதிரி இருந்திருக்கும். அவங்களுக்கு அவங்க சின்ன வயசுலேயே அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த செட்டப்பே, அந்த ஃபைனான்ஷியல் செட்டப்பே இல்லை டு கோ பேக் அண்ட் லீன் பேக் ஆன் சம்ஒன். உங்களுக்கு அப்படி ஒரு பேக்கப் இருந்து இப்போ எனக்கு நீங்கள் இருக்கீங்கல்ல, அது மாதிரி இப்போ ஒரு பேரண்ட் இருந்திருந்தாங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும்ல கதை. ஸோ நான் வந்து ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்டோட இருந்தேன். நான் அவரை எப்படி டீல் பண்ணேன்னா, இப்போ எனக்கு பக்கத்தில் வந்து எப்பொழுதுமே வந்து என்னைய ஹர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஹர்ட் பண்ணிடலாம். ஏன்னா வீட்டில் யாராவது ஒரு மெய்டு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நான் கிச்சனில் போன உடனே கேட்பாங்க, அம்மா ஏதாவது சொல்லுங்கம்மா அப்படின்னு. அவங்க அம்மா என்னை வந்து பார்ப்பாங்கல்ல, எப்படி இவனோட நீ வாழ்கிற, சொந்த அம்மா ஆமாம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எல்லாருக்கும் தெரியும். அப்போ நான் சொல்லுவேன், அதை விட்டுட்டு வெளியே வந்தது. நான் பண்ண முதல் கரெக்டான விஷயம் நான் நினைக்கிறது, அவர் பண்ண எதையுமே நான் என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகவே இல்லை. ஆனால் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? 100% அவங்களுக்குலாம் தெரியும். ஆனால் அது ஏதோ பொறுத்துக்கிட்டு இருக்கு, அதை விட்டுடலாம். ஏதாவது விட்டால் நான் சொல்லியிருந்தேன்னா காலகாயம் வந்து எடுத்துக்குவாங்க. அப்படிப்பட்ட அண்ணன் தம்பி தான் எனக்கு. ஸோ நான் அதை எடுத்துகிட்டு போகாமல் ஒரு சாய்ஸ் ஏன் எடுத்தேன்னா, நீ சொன்ன என்னோட உலகம் பெருசாக இருந்தது, வேலை அதை விட பெருசாக. இன்னொன்று அப்பா, உங்க அப்பா இல்லை, உங்க அப்பா இருந்திருந்தாருன்னா உங்களுக்கு வேற ஒரு பலம் வந்திருக்கும். என்னோட அப்பா இருந்திருந்தா இப்போ நான் அது ஒரு வேலை வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த பதில் வந்து நான் அப்போ வந்து இதே நான் உலகத்துக்கு என்ன சொல்ல வரேன்னா, every narcissistic behavior, it is not permanent. They will change, but yes, they will change later. So நான் 50 வயசுக்கு அப்பாவை உட்காத்தி வச்சேன். now I will not take any more nonsense from you. அமைதியாக சொன்னேன். ஓகே, ஏதோ ஒரு சாதாரண, அது வரைக்கும் நான் எதிர்த்தே பேச மாட்டேன். அடுத்து சாப்பிட வாங்கன்னு சொல்லிவிடுவேன். அடுத்த டைலாக்குக்கு போயிடுவேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும், சாப்பாடு ரெடியாக இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த ரெஸ்பெக்டில் நாங்கள் குறைய வைக்கலை. அப்போ அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு அது இன்னும் ஹர்ட்டிங்காக இருந்துருச்சு.
அவர் இறக்கறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து, நான் உன்னை இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டேனே, நீ ஏன் என்கிட்ட திரும்பவும் நீ என்கிட்ட சண்டை போடலை, நீ சண்டை போட்டிருக்கணுமே, நீ ஏன் சண்டை போடலை அப்படின்னா, என்கிட்ட கோவப்படாமல் இல்லை, நீ நல்லா கோவப்பட்டு தானே இருந்த மனசுக்குள்ள. நீங்கள் சொன்ன உன்னையுமே நான் ஒத்துக்கலை. ஆனால் 50 வயசில் நான் அவங்ககிட்ட சொன்னேன், உங்களுக்கு பதில் வந்துக்கிட்டே இருக்கு, என்னோடய பொண்ணு வந்து உங்கள்கிட்ட பேசுவேன். எனக்கு தெரியாதப்ப சைந்தவி வந்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் உட்காந்து வச்சு, அப்பா என்னப்பா நாங்கள் பண்ணோம், அவள் சண்டை போடலை, என்ன பண்ணோம், எங்களுக்கு ஏன் நீங்கள் இன்னும் பெட்டர் பிஹேவியரை கொடுத்துருக்கக்கூடாது, எங்களுக்காக ஏன்ப்பா நீங்கள் அவைலபிளாக இல்லை, எவ்வளோ நல்ல நம்ம என்ன குறை வச்சோம், இதுவே அவரால் எடுத்துக்க முடியல. ஸோ இந்த நார்சிஸ்டிக் பர்சன் இஸ் மேட் டு சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. வி சே நான் பேசுகிறத கேளு. அது நான் பேசுகிறதுக்கே எனக்கு 50 வயசு ஆச்சு. எனக்கு 50 வயசு, அவருக்கு 53 வயசு ஆச்சு. இனிமேல் ஐ லிவ்ட் ஃபார் எவ்ரிபடி டு மை ஹார்ட்ஸ் கண்டென்ட். நவ் ஐ டோன்ட் ஹேவ் டு டேக். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை டாட்டர் டு கம் அண்ட் அட்ரஸ் ஆல் தீஸ் திங்ஸ். ஐ ஹவ் நத்திங் டு அட்ரஸ். திருப்பி அவர் சாகிறதுக்கு 2 மாதம் முன்னாடி கேட்குறாரு, நீ என் மேலே ரொம்ப கோவமா? ஆமாம், நான் ரொம்ப கோவமாக இருந்தேன். நீ எதையுமே ரொம்ப வருத்தமாக இருந்ததில்லை உனக்கு, நான் உன்னை திட்டேன்னு. ஆமாம், ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் சொன்ன எதையுமே நீ ஒத்துக்கவே இல்லை. ஆனால் நான் வாய் பேசாமல் இருந்தேன். ஏன்னா நான் சொன்ன அவருக்கு பதில், நான் ஒரு 7-8 அண்ணன் தம்பியோடு பிறந்திருக்கேன். ஒருவேளை என்னோட அண்ணன் தம்பி ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோ, தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டாங்க, ஏன்னு தண்ணி அடிக்கிறேன் அப்படின்னு இதுக்கு மேலே நான் ஒன்றுமே பேச மாட்டேன்ல. அது மாதிரி தான் உங்களுக்கு திருத்தறதுக்காக என்னை எங்கள் அம்மா வச்சுருக்காங்க. அதனால் ஐ ஜஸ்ட் சோஸ் டு கீப் குவையட். நான் இன்னும் ஒரு ஜென்மம் எடுத்தால் கூட நான் பண்ண தப்புலாம் நீ உன்னால் நினச்சே பார்க்க முடியாது. நீ என்னை மன்னிச்சிடணும். அவ்வளவு நல்ல பொண்ணு, மருமகன், பேரப்பசங்க, ஒரே ஒரு வாட்டி அவங்க இங்கே வரணும் அப்படின்னு சொன்னார். இவளையே சேம் நார்சிஸ்டிக் பர்சன். If we treat him like this, it takes a lot of while. பட் அதுக்கு என் உலகத்தை நான் தேடிட்டே இருப்பேன். எப்போ அவர் திட்டுறாரோ அடுத்து எப்போ கடைக்கு போய் சேலை வாங்கலாம்னு யோசிப்பேன். அடுத்து என்ன, ஏன்னா வாக்கிங் அவுட் ஆஃப் மேரேஜ் வாஸ் நாட் an option for her. I did not want to do it because உங்கள மாதிரி எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஆமா, அதுக்கு தான் சொல்றேன். when it came to her, because walking out of the marriage was not an option. நிறைய பேருக்கு அதுதான் சாய்ஸா இருக்க போகுது. நிறைய பேரால மேரேஜ்ல இருந்து நம்ம வெளியில வர முடியாது. அது மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம். டுசி, இதனால அவரோட ரெஸ்பெக்டை நம்ம குறைக்கலாம். நீ எப்படி வேணா இருந்துக்கோ, என்னோட கேரக்டரை நான் மாத்திக்கவே இல்லை. அது இட் வாஸ் a fight. ஆனா என்ன, it was a fight between me and my இது. ஆனா அதுல இந்த காம்ப்ளெக்சிட்டியில என்ன ப்ராப்ளம்னா, இந்த காம்பினேஷன்ல வெளி உலகத்துக்கு யூரின்ல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கா வச்சுக்கோங்களேன், வெளி உலகத்துல ரொம்ப நல்லவங்களா தான் காட்டிப்பாங்க அவங்கள. வெளி உலகத்துல நல்லவங்களா தான் இருக்காங்களே, அது காட்டிக்கிறாங்கன்னு அர்த்தம். யூ cannot be like you cannot have two faces like that, right? ஒரு கேரக்டர் இருக்குன்னா அதை சப்ரஸ் பண்ணிப்பாங்க வெளியே ஆளுங்கிட்ட. உங்களுக்கு புரியுதா? இப்போ உங்ககிட்ட காட்டுற முகம் தான் இன்னொருத்தங்கிட்டே வரும். ஆனால் அவங்க எந்த லெவலில் அவங்கள வச்சுருக்காங்க, என்ன மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்ககிட்ட பண்ணுவாங்க. அதை கண்டிப்பாக உங்ககிட்ட மட்டும் இல்லை, அது மாதிரி சில பேர்கிட்ட பண்ணுவாங்க. ஆனால் மற்ற எல்லார்ட்டுமே அவங்களுடைய நல்ல முகத்தை காமிச்சிப்பாங்க எல்லாருமே. ஸோ எண்ட் ஆஃப் த டே அவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வேரியேஷன்ஸ் இருக்கும். ஆனால் அதை மாறிப்பாங்களான்னா எனக்கு தெரியல. டெம்பரரியாக சப்ரஸ் பண்ணிப்பாங்களா இருக்கும். திரும்பி அது இன்னொரு நாள் எனக்கா தேவைப்படும் போது வெளியே வருமா இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, அவர் வந்து என்கிட்ட சொல்லும்போது அவர் ஏற்கனவே 68 வயசு. இல்லை, உங்கள் கதையில் வேற. ஸோ நீங்கள் முடிச்சிட்டிங்களா பேசி? ஆமாம், நீங்களும் முடிச்சிட்டிங்களா? இப்போ நான் அந்த கோயிங் இன் டு த டாபிக். இப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி இதை நான் பார்த்துட்டே இருக்கேன். அப்போ நான் நினைக்கிறேன் மென்னுனாலே இப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு, ஹஸ்பண்ட்னா இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஃப்ரெஷ்ஷாக எனக்கு வந்து வேற ஒரு அப்ரோச் கிடைக்குது வினோத் கிட்டேருந்து. அப்போ வேற மாதிரி ஒரு அப்ரோச்சில் நான் பார்க்குறேன். ஒரு 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 காஃபி கப் வந்து கீழே கொட்டுச்சுன்னா யூஸ்வலி கத்துவார் அப்பா. இங்கே வந்து கத்தவே இல்லை, காமாக இருக்காரு. ஓ, இப்படி கூட இதை ஹேண்டில் பண்ணலாமா, காஃபி தானே கொட்டுச்சு அதனால் என்ன பார்த்துக்கலான்னு நினைக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் லைஃப்குள்ளே நான் பார்க்குறேன். ஓ, நம்ம இப்படி ஒரு லீட் பண்ணலான்னு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஜெனரேஷனல் ட்ராமாவை பிரேக் பண்ணணும். we cannot carry this over. Then I decide that I must bring my mom here to the maximum number of months with me.
ஏன்னா என்னால் என் அம்மாவை வந்து அதுலேருந்து காப்பாற்றி கொண்டு வரத்துக்கு இதுதான் ஒரே வழி. ஆமாம், எனக்கு வேற வழி இல்லைல்ல. ஐ கான் ஜஸ்ட் சே வாக் அவுட் ஆஃப் திஸ். இது நான் இந்தியாவில் இருந்தால் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரில. நான் வெளியூரில் இருந்தேன்னா தான் நீங்கள் வெளியில் வந்து என் கூட இவ்வளோ நாள் தங்க முடியும். அங்கேயே இருக்கும் போது நம்ம இதை பண்ணியிருக்க முடியுமான்னு டவுட்டு. ஸோ ஒரு விதத்தில் பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் ஆகிடுச்சு இங்கே வெளியில் வர்றது. அப்புறம் நான் அவரை கேட்குறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட ஐ வாஸ் மேபி 21 or 22 அப்போ ஒரு வாட்டி நான் சண்டை போடுறேன். அப்போ நான் அவர்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்டதுக்கு அவங்கள தான் போய் திட்டினாரு. நீ என்ன உன் பொண்ணை வளர்த்து வச்சிருக்க, அவ என்ன பண்ணா, நீ வந்து சரியா வளர்க்கல, நீ வைக்க ரிப்போர்ட், ஏன் ரிப்போர்ட் கார்டு அங்கே போச்சு. அதுதான் ஒரு அந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர் ஒரு ஷேடு பக்கத்துல இருக்கிறவங்கள. ஸோ அம்மா வந்து அது அப்படியே பூப்பு பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக தனியா இருக்கும் போது என்கிட்ட சண்டை போட மாட்டாரு. அங்க பக்கத்துல யாராவது இருந்தா தான் சண்டை போடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நார்சிசம் இஸ் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஆமா, அதுக்குதான் தட்ஸ் எக்ஸாம்பிள். அதான் சொல்ல வரோம். அவங்க கோழையா இருப்பாங்கன்ற அந்த நார்சிசத்தை பார்த்து நம்ம பயப்படவே தேவையில்லை. எக்ஸாக்ட்லி. பிகாஸ் அவங்க ஒன்னும் அப்பா டக்கர் கிடையாது. நீங்க அமைதியா இருந்தாலும் அதுல ஒரு ஷேட் இருக்குமா. சோ இதுக்கப்புறம் கேளுங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்குது, அடுத்தது நெக்ஸ்ட் சாப்டர் நடக்குது. இங்க எல்லாம் வராங்க போறாங்க. அப்புறம் நான் வந்து அந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியரை ரொம்ப நான் பர்சனலா பார்க்கல, ஏன்னா இங்க வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்துடுறோம். நான் வந்து அந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் அதுக்கப்புறம் பார்க்கல. அப்புறம் என்ன ஆகுது, இங்கே அவங்க 2 பேரும் சேர்ந்து விசிட் பண்ணுறாங்க. அப்போ வந்து விவின் முன்னாடி அம்மாவை திட்டுறாரு. ஒரு தடவை இல்லை, மல்டிபிள் டைம் திட்டுறாரு. அப்போ விவின் வந்து கேட்குறான், ஏன் வந்து அம்மாவை திட்டுறீங்க, எதுக்கு, யூ ஆர் அ லேசி மேன், யூ ஆர் சிட்டிங் ஹியர் அண்ட் டூயிங் நத்திங், ஒய் ஆர் யூ டார்ச்சரிங் ஹர், ஷீ இஸ் மேக்கிங் யூ ஃபுட். ஏதோ சாப்பாடு, ஏதோ தோசை சுற்ற, அடுத்த தோசை வேணுமான்னு கேட்டதுக்கு ஏதோ இவங்க மேலே ஏதோ சம்திங் சூடா இல்லைன்னு ஸ்டூபிட் ரீசன். அப்போ விவின் அதை கேட்டான். அப்பா ஸ்டைல் தோசை வந்து ஒரு தோசை சாப்பிட்டுட்டு பாரு, இன்னொன்று வேணுமானா சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணு. அவங்க கிட்ட மட்டும்தான் அதை பண்ணுவாரு. ஷீ இஸ் த மோஸ்ட் லவபிள் பர்சன் டு ஹிம். ஆனா அவங்கள மட்டும் அந்த சூஸ் பண்ணி பண்ணுவாரு. அப்போ வந்து எனக்கு தோணுச்சு, ஓ அப்போ என் பையன் அதை கேட்டான் பாருங்க, விவின் கேட்டான்ல, அப்போ எனக்கு ஓகே எனக்கு இல்ல அது வரல. ஆனா அம்மாவை வந்து அப்படி கேட்டது வந்து என்னால எடுத்துக்கவே முடியல. அப்போ அவங்க நெக்ஸ்ட் 2 daysல தேர் ஃப்ளையிங் ஃப்ரம் ஹியர். இந்த சோஃபாவில் உட்கார வச்சு வாங்கு 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 வாங்குன்னு அவரை நான் என்னெல்லாம் கேள்வி என் வாழ்க்கையில் கேட்கணும்னு நினச்சனோ எல்லாத்தையும் கேட்டேன். அப்போ வந்து சொன்னார், எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் 1000 பிரச்சனை இருக்கும், நடுவில் நீ ஏன் வர. நான் சொன்னேன், கிடையவே கிடையாது, எங்கள் அம்மாவோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணதே நீங்கள் தான் எங்கள் அம்மாவை ஹாப்பியாக வச்சுக்கல. எனக்கு ஒரு குட்டான ஒரு ஹாப்பியான ஒரு இல்லாமல் ஒரு பயமுறுத்துகிற என்வாயர்மெண்ட்டில் நீங்கள் என்னை வளர்த்துட்டீங்க. இதுக்கு காரணம் உங்களோட பிஹேவியர். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தான் நல்ல குவாலிட்டி இருந்தாலும் இது ரொம்ப மோசமான குவாலிட்டி. என்னோட சைல்ட்ஹுட்டே நீங்கள் ரூயின் பண்ணியிருக்கீங்க. என்னோட மேரேஜ் மேலே இருந்த பிலீஃபே யூ ரூயின்ட் இட் ஃபார் மீன்றதை நான் எங்கள் அம்மாவை வச்சு சொன்னேன். அன்னைக்கு தான் எங்கள் அம்மா ஜெயிச்சாங்க இந்த மேரேஜில், இந்த கான்ஃபரன்டேஷனில். அன்னைக்கு she was sitting and simply looking at it and she was just thinking, okay, now my daughter is here to protect me from everybody. That day I decided that it's the world against us. யாருமே இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், எத்தனை பேர் எல்லாரும் பார்க்குறாங்கல்ல, என்னை மீறி தான் அவங்கக்கிட்ட போக முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்படி இல்லை. நான் இப்படி ரொம்ப டிஃபென்சிவான பர்சனே கிடையாது. இப்போ நான் ஏன் அப்படி இருக்கேன்னா, I am in that protection mode. For me, protection mode has activated. I do that with my immediate family, all of us. But with my mom, I always thought that she will handle herself. Even now she will handle it. But இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு போர் பலம் அந்த மாதிரி அவங்களுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு. அது மாதிரி உங்களுக்கே ஒரு பலம் வரும். எனக்கு இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு இது இந்த தைரியம் வரத்துக்கு. இவ்வளோ நார்சிஸ்டிக், you have to thank the narcissistic behavior to make you strong. Exactly. அதான் சொல்ல வரேன். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்மளே அது ஸ்ட்ராங் ஆக்கும். எனக்கு தெரியுது இதுல வாழக்கூடாது, நம்ம வெளியில வந்துடணும்னு எவ்ரி இன்ஸ்டிங் சொல்லுவோம். ஆனா எல்லாருக்கும் வெளியில வரக்கூடிய ஆப்ஷன் இருக்காது. எல்லாராலையும் வேலையை தூக்கி போட்டு வெளியில போக முடியாது, இல்லை இருக்க முடியாது, இல்லை வீட்டில் சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க, இல்லை மேரேஜ் ஃபெயில் ஆகிடும்ன்ற ஒரு பயம் இருக்கும். ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஸோ அந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் இருக்கிறவங்கள வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகணும். இல்லை நம்ம வந்து நம்மளுக்கு எது பெட்டர்மெண்ட் இருக்கோ அதை நோக்கி நம்ம போகணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு சக்ஸஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ஆன்சராக இருக்கும். இல்லைனா அது வந்து இட் வில் வந்து அவங்க பேசும்போதே நம்ம அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடணும். நம்மக்கிட்ட ஒருத்தங்க
கோவமா இருக்காங்கல்ல, அப்போவே நம்ம அடுத்த மோடுக்கு இது எனக்கு இல்லை அப்படின்ட்டு போயிடும். இப்படி பழகிடுவோம் நம்ம வேற எதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். அண்ட் we won't hate that person also. No. We won't hate that person also. இல்ல அதுக்கப்புறம் எனக்கு அந்த அளவுக்கு நம்ம மோசமாயிடுவோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய பேர் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற நிறைய பேராக இருக்கட்டும், என்னை சுற்றி இருக்கிற சில எனக்கு என்னோட அக்வைண்டன்சஸாக இருக்கட்டும், எப்போ இந்த மாதிரி எந்த கான்ஃப்ளிக்ட் வந்தாலும் அவங்க என்னை பார்த்து என்ன சொன்னாலோ இல்லை சொல்லலைனாலும் என்கிட்ட பேசினாலும் பேசலனாலும் என்னோட அவங்க குட் டேர்ம்ஸில் இல்லைன்னா நான் எப்பயுமே அவங்களுக்காக தான் நான் அதை வருத்தப்படுவேன். ஏன்னா ஐ ஹவ் டெல்ட் வித் ஒன் பிஹேவியர் த்ரூ மை லைஃப். எனக்கு இவ்வளோ ஒரு ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ என்னால் யாரை வேணால் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஓ இவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க, ஓ இவங்க இந்த டைலாக் சொன்னால் நம்மளுக்கு ஹர்ட் ஆகுன்றதுக்காக தான் இந்த பாயிண்ட்டே எடுக்கிறாங்க அப்படின்றது. ஏன்னா அது சொல்கிறதுனால நம்ம அதை ஆகிட போகிறது இல்லை. அது மட்டும்தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல வரேன். இதுலேருந்து நீங்கள் 2 பாசிட்டிவ் திங் எடுத்துக்கணும். ஒன்று, நம்மளை அது ஸ்ட்ராங்காக்கும். 2வது, தே டோன்ட் டிஃபைன் அஸ். இந்த டைலாக் இப்போ வந்து அந்த நார்சிசம் நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து அவங்க வந்து அவங்கள பார்த்து பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிஹேவியரை பார்த்து இட் இஸ் நாட் தட் பர்சன், தட்ஸ் அ பிஹேவியர். ஸோ அவங்க அதுலேருந்து பயப்படக்கூடாது. ஒருத்தங்க நார்சிஸ்டிக்காக நம்ம முன்னாடி இருக்காங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே ப்ரோக்ரஸ் போட்டு கொடுத்துட்டாங்க, அவங்களோட நம்ம பெட்டர். இப்போ நம்ம அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. என்னோட கேஸில் அமைதியாக இருக்கிறது தான். நான் 50 வயசில் நீ 55 வயசில் வந்து கேட்பேன்னு நினச்சது நீ ஒரு 65 வயசில் கேட்கும்படியான ஒரு சூழல் வந்தது. ஏன்னா உன் பையன் அதை சொல்லும் போது உனக்கு அது சுருக்குன்னு வந்துருச்சு. அம்மாவை அவர் நல்லா வச்சுருப்பாரான்னு எனக்கு பயமாக இருக்குது. இஸ் ஷி கோயிங் டு லிவ் இன் த சேம் ஹவுஸ்? வில் திஸ் கை டேக் கேர் ஆஃப் ஹர்? திஸ் இஸ் வாட் ஹி டோல்டு. வில் ஹி டேக் கேர் ஆஃப் ஹர்? வை ஆர் யூ சென்டிங் ஹர் அலாங் வித் ஹிம்? தட்ஸ் வாட் ஹி டோல்டு. இல்லை, அப்போ உனக்கு அது வந்து இன்னும் என் பையன் முன்னாடியே அவர் பண்ணிட்டாரு, அவர் எப்படி பண்ணலாம், அது வந்துருச்சு. ஸோ அந்த பாயிண்ட் 2வது சர்க்கிளுக்கு வந்தால் தான் இதுக்கு விடியல் வரும். ஃபஸ்ட்டு சர்க்கிள் நான் அதுக்காக நான் தான் அதில் ஐ வாஸ் அண்டர் த பஸ்ஸு. எனக்கு பக்கத்தில் ஒருத்தங்க ஹெல்ப் பண்ண வர்றாங்கல்ல, அவங்க கையை ஊனி ஹெல்ப் பண்ணணும்னா இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் தட். ஸோ இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஹேண்டில். இப்போ நம்ம வீட்டிலே இருக்கிற இன்லாஸ் நம்மளை அப்படி பண்ணுறாங்க, இல்லை சிப்ளிங் இதை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட பர்சனல் விஷயத்த, உங்கள் சிப்ளிங்காக இருக்கிறவங்க உங்கள் கூடயே வளர்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் உங்களை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும், உங்களை பற்றி இன்னும் நிறையா உங்களோட வீக்னஸ் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்க இன்னும் உங்களை அதிகமாக ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நம்ம இன்னும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் டு நாட் லெட் தம் டேக் தட் பாயிண்ட் அண்ட் சே யூ நோ வாட், எனக்கு தெரியும் நீ இப்படி தான் ஆவன்னு. அந்த மாதிரி இடத்துலே நம்ம அவங்கள வச்சிடக்கூடாது. அப்படி வச்சோன்னு வைங்களேன், தென் வி ஷுட் பி ரெடி டு டேக் தட் கமெண்ட் அண்ட் மூவ் ஆன். இது ஏதோ பேசிட்டு போகுதுன்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும் நீங்கள். ஏன்னா நீங்கள் யூ கேனாட் டேக் தம் சீரியஸ்லி. யூ கேன் ஈவன் இப்போ அவங்க ஒரு ஸ்பௌஸாக இருக்காங்களா, அவங்கள நீங்கள் விட்டுட்டு கூட நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டு கூட வெளியே வந்துடலாம். ஆனால் அவங்களோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு கிட் இருக்குன்னா நாளைக்கு நீங்கள் அவங்கள பார்த்து தான் ஆகணும். எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் காமனாக பேரண்டிங் பண்ணும்போது யூ வில் ஹாவ் கஸ்டடி ஆஃப் யுவர் சைல்டு. அப்போ நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அப்போ நீங்கள் யூ ஹேவ் டு டாலரேட் தம் அட் சம் லெவல். யூ கேனாட் ஜஸ்ட் த்ரோ தம் அவுட் ஆஃப் யுவர் லைஃப். இஃப் யூர் தேர் யுவர் பேரண்ட், யூ கேனாட் த்ரோ தம் அவுட். இஃப் யூர் தேர் இன்லாஸ், யூ கேனாட் த்ரோ தம் அவுட். ஆனால் தட் டசன்ட் டிஃபைன் ஹூ யூ ஆர். இப்போ அவங்க நம்மளை பார்த்துட்டு சைந்தவி ஒன்னால தான் என் பையன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டான் அப்படி சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க என்ன சொல்லலை, அவங்க பையனை தான் சொல்கிறாங்க. நான் என்கிட்டயே அவர் பேசுறது இல்லை, எனக்கு தான் உண்மை தெரியுமே. அவர் என்கிட்டயே நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பேசணும். இதில் நான் உங்ககிட்ட பேசாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்குலாம் டைம் கிடையாது. ஆனால் அது அவங்களுடைய புரிதல். ஏன்னா they want somebody to pin that on. இதை வந்து I cannot take. That is them showing narcissistic behavior to their kid, not to me. இது எனக்கு செப்பரேட் பண்ண தெரிஞ்சிச்சுல்ல, அப்போவே எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துருச்சு. இப்போ எப்படி அம்மா வந்து அதை செப்பரேட் பண்ணாங்கல்ல, இல்லை அதை கான்ஷியஸாக நான் எடுத்தேன். என்னோட குழந்தையோ நானோ இவர் முன்னாடி எந்த தவறுலையும் போய் மாட்டிக்கக்கூடாது, வந்துடக்கூடாது, அதை விட நல்லா இருக்கணும், இவங்களை விட நல்லவங்க யாருமே இருக்கக்கூடாதுன்னு ஐ வாஸ் ஸோ கான்ஷியஸ். இந்த மாதிரி அது அந்த ட்ரைனிங் அவர் தான் கொடுத்தாரு. அவர்கிட்ட 95% ரொம்ப நல்ல குணம் இருந்தாலும் இந்த நார்சிசம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு லைஃப் டைம் தேவைப்பட்டது. ஐ ஹேட் டு கிவ் மை மேரேஜ் லைஃப் ஃபார் தட். ஸோ 95% அவர் ரொம்ப நல்லவர், 5% தான் இது. ஓகே,
அதுக்கு என்னோட யூத்து, என்னோட இளமை, என்னோட உழைப்பு எல்லாமே வந்தது. அவர் என்னை நேசிக்கலையாங்க, ரொம்ப நேசிச்சார், ரொம்ப நேசிச்சார். தட் இஸ் another பாயிண்ட். ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் 5 minutes தானே நான் இப்படி இருந்தேன், 5% தானே, 95% நான் நல்லவனா அவங்க கணக்கு கொடுப்பாங்க. அந்த கணக்கில் நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். ஆனால் நம்ம கெட்டவங்களாகாமல் இருக்கிறது, இன்னும் நல்லவங்களாக்கிக்கிறது மிக முக்கியமான குவாலிட்டி டு சால்வ் நார்சிசம். கரெக்ட். அண்ட் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த பர்டிகுலர் நார்சிசிஸ்ட்டை பற்றி நல்லா தெரியும். உங்க கூட இருக்காங்கல்ல, அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்கல்ல, they are all just waiting to protect you. They are all around you. இப்போ that's what I was doing to my mom. இப்போ எங்கள் அம்மா என்னதான் சொன்னாலும் எங்கள் அப்பாவுக்கு 95 மார்க் தராங்கல்ல, அவருக்கு நான் 2 marks கூட தர மாட்டேன். ஏன்னா நான் அவரை ஹஸ்பண்டாக பார்த்துருக்கேன்ல. He was only a 2 mark husband for me because she was a 1000 mark wife. அவங்க என்ன மாதிரி ஒரு ஒய்ஃப்னு எனக்கு தெரியும்ல, நான் பார்த்துருக்கேன். வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க எவ்வளோ அன்பாக அவரோட இருந்திருப்பாங்கன்னு. அதுக்கு உலகத்தையே அவர் கொண்டு வந்து அவங்க காலில் போட்டிருக்கணும், ஆனால் அது பண்ணவே இல்லை. ஹி வாஸ் த மோஸ்ட் க்ரூவல் டு ஹர். அதுக்காக அவரை வாழ்க்கை ஃபுல்லாக நான் மன்னிக்கவே இல்லை. அது அவருக்கு நல்லா தெரியும். அந்த ஒரு பெயின் தான் அவருக்கு கடைசி வரைக்கும் இருந்த ஒரு முக்கியமான ஒரு ஹர்ட்டே. ஏன்னா அவருக்கு எனக்கு அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓ இப்படி தான் நம்ம இவர் ஆஃப் பண்ண முடியுமா. அது புரியறதுக்கு எனக்கு அவருக்கு 60 வயசு ஆயிடுச்சு. ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் that's the point to touch, to make him quiet. After that he calmed down. He didn't bring that kind of behavior to her at all because he knew that இங்க கை வச்சா இங்க இருந்து கேள்வி வரும்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த சைக்கிள் வரத்துக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து இது மாதிரி நான் ஒரு வாலாக பில்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ என்னை இவங்க வீட்டிலேருந்து ஒரு கேள்வி எங்கள் அம்மா கேட்குறாங்கன்னா, ஐ ஆல்வேஸ் புட் வினோத் இன் ஃப்ரண்ட். நவ் ஐ அண்டர்ஸ்டுட். ஓகே, நீங்கள் போய் ஹேண்டில் பண்ணுங்கள், நீங்கள் போய் அவங்கள சொல்லுங்கள். ஃபார்ச்சுனேட்லி வினோத் எப்படின்னா, அவரோட வீட்டில் எப்பயுமே வந்து சொல்லிட்டே இருப்பார், நீங்கள் ஏதாவதுனா என்கிட்ட பேசுங்க, எதுக்கு அவள்கிட்ட போகிறீங்க, ஏன் என்கிட்ட சொல்லுங்கள். இது மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சுக்கிட்டே வரணும் உங்களை சுற்றி. இப்போ எங்கள் அம்மா வந்து ஒர்க்கில் எப்படி அவங்கள சுற்றி வச்சுக்கிட்டாங்க, அவங்க கூடயே தெரிஞ்சவங்களை வச்சுக்கிட்டாங்க, அவங்க கூடயே ஒரு ஆண்டராஜே இருக்கும் அம்மாவுக்கு. அது மாதிரி ஒரு ஆண்டராஜை நம்ம உருவாக்கிக்கணும். இப்போ எனக்கு இருக்கிற ஆண்டராஜ் இவங்க 2 பேர். இவங்களுக்கு மீறி தான் என்கிட்ட வர முடியும் அவங்க. இஃப் தெர் இஸ் அ ப்ராப்ளம், தீஸ் 2 வில் பி தேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. லைக் ஹவு ஐ எம் தேர் ஃபார் த 2 of them, சேம் வே தே ஆர் தேர் ஃபார் மீ. பட் இது வந்து ஒன்லி பை ரிக்வெஸ்ட் வரும். வினோத், கேன் யூ ஹேண்டில் திஸ்ன்னு நம்ம சொல்லணும். அம்மா, கேன் யூ ஹேண்டில் திஸ், I don't want to talk to them, can you please go on the line and handle them னு நம்ம வோக்கலைஸ் பண்ணணும். இது மாதிரி நீங்கள் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணணும் உங்கள் ஃபேமிலியில், உங்கள் வீட்லையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ எங்கேயாவது இடத்துல நீங்கள் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் முடியும். இப்போ எனக்கு என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் பிங் பண்ணி சொன்னாங்க, ஷீ இஸ் கோயிங் த்ரூ அ டிவோர்ஸ். ஒரு 10-15 ஆல்மோஸ்ட் 15 years மேரேஜில் இருக்காங்க. பயங்கர அப்யூசிவ் மேரேஜ். ஒரு வாட்டி அவங்க ஆல்மோஸ்ட் டிவோர்ஸ் போய் திருப்பி அவங்க ஷி கேம் பேக் அவுட் ஆஃப் இட் அண்ட் நவ் தி செகண்ட் டைம் இஸ் டன். She wants to get out of it. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்கிட்டையும் பேசி அங்கே அழகான ஒரு ப்ரொடெக்ஷன் பேரியரை ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ her friends are ready to fight for her, to protect her and her kid, because now she is ready to get out of it. அப்போ அவங்களுக்கு வந்து பயமாக இருக்குது, ஐயோ நம்மளை எதாவது பண்ணிடுவாரோ, ஃபிசிக்கலி அப்யூஸ் பண்ணிடுவாரோ, இல்லை ஏதாவது மென்டலி நம்மளை லாக் பண்ணிடுவாரோ, இல்லை இமோஷ்னலி லாக் பண்ணிடுவாரோன்னு ஒரு பயத்துக்காக அவங்க அந்த பில்ட் பண்ணுறாங்க. இங்கே வெளிநாட்டில் இருக்கிறதுனால நம்ம ஃப்ரெண்ட்ஸை தான் கொண்டு வர முடியும். இந்தியாவில் இருந்திருந்தோம்னா நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் யாரையாவது நம்ம கொண்டு வந்து நம்ம வைக்க முடியும். இது இல்லாமல் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரிலாம் வினோத் சொன்னார். கிட்ஸ் வந்து அம்மாவை போட்டு அடிக்கிறது, அந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் பண்ணுறது, அது சொல்லுங்கள் வினோத், அதில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். பணத்துக்காக. ஆமாம், இப்போ ஒர்க் பண்ணாமல் இருக்காங்கன்னா சில பேருக்கு அந்த குடிக்கிற ஹேபிட் இருக்கும், லேசியாக இருப்பாங்க, எதுவும் தெரியாது. ஆனால் அம்மா அதாவது கவர்மெண்ட்டில் ஏதாவது வேலை பார்த்துருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு பென்ஷன் வரும், மாதம் மாதம் பென்ஷன் வரும்போது கேட்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, குடிப்பாங்க. அது மாதிரி எதாவது பண்ணுறாங்கன்னா கொடுக்குறியா டிவி உடைச்சிட்டுமான்னு அது மாதிரி. இது நிஜமாக நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் சொல்கிறேன் நான். சினிமாவில் டைலாக்லாம் இல்லை, இது எதோ நடக்கிற விஷயம். அதாவது இது உடச்சிருவேன், இது கொளுத்திடுவேன், அது மாதிரி ஏதோ ஒன்று மிரட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னா வரும்போது 2-3 பசங்க தானே 2-3 பேரை பிரித்து வாங்கிப்பாங்க காசை. ஸோ இப்போ ஒரு 10,000 வந்து வச்சுக்கோங்களேன், இவன் ஒரு 4,000 5,000 எடுத்தாங்க, ஒரு 4,000 வீடு எப்படி ரன் பண்ணுறது? இன்னொரு தங்கச்சி இன்னொரு பொண்ணு வர இருக்குது, சாப்பாடு 4 பேருக்கு சாப்பாடு செய்து ஒரு மாதம் ஃபுல்லாக ஓட்டணும்ல அவங்க காசு. இவங்களுக்கு ஒரு மந்த்லி காசாக மொத்த அமௌண்ட் இவங்க ஒரு 10 எடுத்துப்பா, இன்னொரு பையன் 10 எடுத்துட்டான்னா சாப்பாடு டெய்லி கொடுக்கணும்ல, அந்த காசு அவனுங்க ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல, அவனுங்க அவ்வளோதான். அது தண்ணி என்ன பண்ணுறாங்களோ. ஸோ அது மாதிரி எல்லாம் வீடுங்க இருக்குன்றான் கஷ்டத்தில்.
அடுத்தவங்களோட கம்பேஷனை தெரியாமல் இருக்கிறது. இப்போ நான் என்னோட இதில் ஒரு கம்பேஷனை தான் நம்ம எதிர்பார்ப்போம், வேற எதுவுமே எதிர்பார்க்கல. அதுக்கு இல்லை சில இப்போ அப்பாங்கெல்லாம் சில இப்போ நம்ம இது நம்ம அப்போ இந்த இவர் வந்து ஒரு லெவல்மா, இது ஒரு அதான் சொல்கிறேன், இது பல வேரியேஷன், இது ஒரு இது வேரியேஷன். ஒரு வேரியேஷன், இது மாதிரி ஆயிரக்கணக்கில் இருக்கு. இப்போ நான் இன்னொரு தெரிஞ்ச ஃப்ரெண்டுடைய பொண்ணு, அவங்க அப்பாலாம் வந்து எப்படின்னா ஒரு ஊரில் இருக்கார், ஒரு பண்ணையார் மாதிரி அவர்லாம். அவர்லாம் வந்து இது கீப்புக்கு ஒரு 2-3 வீடு இருக்குது, 2-3 கீப்பு வீடு இருக்கும். இவங்களுக்கு ஒரு இந்த ஃபேமிலி இருக்கும். இங்கே ஒரு 5 நாள் இருப்பார், அங்கே ஒரு 15 நாள் இருப்பார் மாதிரி. அவர்கிட்ட யாரும் போய் பேசவே முடியாது. இதெல்லாம் பயப்படுவாங்க அந்த பொண்ணுங்களாம். ஐயோ நான் அப்போ எங்கள் அப்பாட்டெலாம் எதுவும் பேச முடியாது, ஏன்னா இது மாதிரி அது மிரட்டி வைக்கிறது, அது மாதிரி இது யாருமே அந்த ஊரில் பேச மாட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும். ஸோ பல வேரியேஷன்ஸ் இருக்கும்ன்றது. இன்னொரு இது என்ன, நீங்கள் தான் சொல்லணும். வேணும், சில பேர் நினைப்பாங்க ஆம்பளைனா என்ன வேணால் பண்ணலாம், அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? பொண்ணு இப்படிதான் இருக்கணும். வாட் இஸ் தட்? பொண்ணுங்க தான் எல்லாம் பண்ணது. இல்ல ஆம்பளை வாயில நம்ம பிராக்டிகலி ஸ்பீக்கிங் ரைட், மென் கேன். இப்போ ஒரு கொலை பெரிய பயங்கர டெரரிஸ்டா அந்த ஆம்பளைங்க இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஆனா அந்த ஆம்பளை ஒரு பொம்பளையோட தானே பண்றாரு, வேற வீட்டு பொம்பளையோட. இல்ல அது வந்து வேற, அது உல்டாவா ரெண்டுமே நடக்கும். ஒரு மருமகளுக்கு கொடுமை பண்றது ஒரு மாமியார் தான், சில கேஸ் தான் மாமனார் வரும். ஸோ பொண்ணுக்கு பொண்ணு எதிரி, அது மாதிரி ஆம்பளைக்கு ஆம்பளை அது மாதிரி இருக்கும். நான் சொல்றது வந்து இப்போ என்னதான் பொண்ணு மாப்பிள்ளை ஒரு பையன் நான் வீரம் கீரோன்னு சொன்னா கூட வைஃப் சாப்பாடு போடுறது தான் சாப்பிட்டாகணும், அம்மா சாப்பிட்றதுலாம் சாப்பிட்டாகணும். ஒரு விஷத்தை போட்டாங்கன்னா செத்து தான் போகணும். போதி தர்மர் தன் சொன்னார், சாப்பாட்டில் விஷம் நஞ்சு கலந்ததை நந்தாபுரம் மாதிரி அவங்க அம்மா ரொம்ப ரவுடியா இருக்கான்னு சொல்லிட்டு அம்மாவே கடைசியா அந்த டைலாக் விஷத்தை போட்டு சாப்பாடு ஊட்டி சாவடிச்ச மாதிரி. அந்த டைலாக் நீங்க சொல்ற மாதிரி மென்னு நான் என்ன வேணா பண்ணுவேன்னா உமனும். ஆனா ரியாலிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு women don't talk all these things. Women are very powerful. Yeah, very powerful. I was very ஏன்னா family is driven by female ன்ற. இப்போ ஒரு ஃபேமிலினா எல்லாரும் they will look up to the girl தான் அந்த வீட்ல. இப்போ ஆம்பளையா வெளியே 4 பேர் தப்பு பண்றான்னு வச்சுக்கோங்க, சொல்ல நான் என்ன வேணா பண்ண நான் வாயில சொல்லலாம். இதே மாதிரி அது பொண்ணு பண்ணானா என்ன ஆகுன்ற லைஃப் யோசிச்சுப்பாங்க. I will tell you one statement to you, Vinod, from the girls side, from all the girls of the world. I'll tell you, these women are very funny people. அவங்களுக்கு வந்து அவங்க they will allow you to validate them, they will allow you to make mistakes, they will allow you to talk whatever you want to talk, but what they want is அவங்கள நீங்கள் எப்படி கவனிக்கணும்னு நீங்கள் அந்த டெக்னிக்கை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்க உங்ககிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல. they'll be nice only. இப்போ எத்தனை மேரேஜஸ் ஒர்க் இல்லை, ஆனால் இட்ஸ் நாட் அ பிளாக் அண்ட் ஒயிட்மா ஃபார் இன்ஃபர்மேஷன். ஐ வில் அக்ரி ஆல் தோஸ் உமன் ஆர் பவர்ஃபுல் அண்ட் ஆல், பட் ஆனால் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்ன்றான். ஸோ ஆல்வேஸ் இல்லை இப்படி இவ்வளோ இதை பண்ணால் இந்த கேர்ள்ஸ் நார்மலாக இருப்பாங்க. இல்லை ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் 100% கேர்ள்ஸ், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் 100% men. அதுதான் there are 15% of men who are better than every girl in this whole wide world. They are men, the others are not men. That's why to become a man, இல்ல நான் சொல்றது more of human behavior இருக்குல்ல, அது வந்து ஆம்பளை பொம்பளைன்ற பாகுபாடே இல்லாம தான் இந்த narcissist behavior and thought process இருக்கும்ன்ற. இல்ல narcissism is in everybody. இல்ல அதான் சொல்றேன். இல்ல அதுடைய அவுட் வெளியே வருது எல்லாருக்குமே ஒரு பிஞ்ச் ஆஃப் இது அது இருக்கதான் செய்யும். ஆனா அது எந்த அளவு அவங்க ஃபீட் பண்ணி எந்த அளவு அவங்க வளர்த்துக்கிறாங்க, எந்த அளவு அது காட்டுறாங்க வெளியே, அதெல்லாம் பொறுத்து தான் இதோடைய பேட்டர்ன் எமர்ஜ். ஒரு சிம்பிளான பேட்டர்ன்ல அந்த எதிர்க்க இருக்கிற ஆம்பளை எவ்வளவு புத்துவா இருந்தா இது ஒரு சாதாரண 2+2 is 4ன்ற ஒரு கணக்கை போடாம அல்ஜீப்ராவை போட்டு உட்காந்துக்கிட்டு ஐயோ இது சரியில்லையே. That's what I'm telling you. Maybe women weaker-ஆ இருக்காங்கன்றதுனால, by gender weaker-ன்றதுனால அத more target இருக்கு. நான் அதே ஒத்துக்க மாட்டேன். I think personally, it's my own opinion, I may be wrong, but I think men are physically strong, women are emotionally strong. Yes, 100%. So you cannot break them emotionally. சைந்தவி சொன்ன ஒரு சில டைம் ஃபன்னியா சொல்லுவா, இல்லை சீரியஸாக கூட சொல்லுவா, எல்லா வாட்டி நான் ஏதாவது சொன்னேன்னா நான் தான் பிள்ளைய பெற்றேன், எனக்கு தான் வலி தெரியும், நீ பிள்ளையே பெற்றுக்கலனாலும் உனக்கு வலி தெரியாது, அந்த வலிக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்வா. அந்த வயிறு கான்ட்ராக்ஷன் வரும்போது, அந்த கன்ட்ராக்ஷன் வரும்போது வயிறு வலிக்கும்ல,
ஒரு குழந்தைய 10 மாதம் தூக்கிட்டு இருக்கும், அந்த வயிறு வலி இருக்கும், இல்லை அந்த பெற்றுக்கும் போது ஒரு வயிறு வலி இருக்கும்ல, அந்த மாதிரி வலியில் 1% கூட மென்னெல்லாம் டாலரேட்டே பண்ண முடியாது. உண்மையாக தான், அது உண்மை தான், ஒத்துக்கணும். ஏன்னா அது சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. men cannot take that even the contraction. இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்களே, நீங்கள் வந்து கேர்ள்ஸும் இப்படி தான் இருப்பாங்க, அந்த பாயிண்ட்டே நான் வரல. இந்த கேர்ள்ஸ் வந்து இப்படி இருக்காங்கல்ல, அவங்க சாஃப்டாகவும் இருக்க ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அவங்க இமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்கிறீங்கள, இல்லை சில டைம் நீங்கள் அவங்கள்ட்ட மேக்ஸிமம் 70% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் கம்பேஷன், கொஞ்சம் கைண்ட்னஸ் இருந்தாவே அவங்க ஈஸியாக அவங்க லைஃப்பை மெனுவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். போத் சைட்ஸ் நான் நினைக்கிறேன். அதுதான் நான் சொல்ல வந்த அம்மா கிட்ட. நான் சொன்னது வந்து அது உமன் அப்படி ஒரு ஈஸி கார்டே இருக்காதுன்ற, அப்படி உலகத்தை அப்படி இருக்காது. இது இந்த செட் ஆஃப் திங், இது செக்லிஸ்ட் 1 2 3 பண்ணிட்டா இவன் அந்த பொண்ணு நல்லா இருக்கும், பையன் நல்லா, அப்படி ஒரு கான்செப்டே இருக்காதுமா. எல்லாருக்கும் ஷேடு, there is no black and whiteன்ற. அதனால தான் சொன்னேன். நான் வந்து இந்த சாய்ஸை வந்து பையனுக்கு கொடுக்குறேன், கேர்ளுக்கு கொடுக்கவே இல்லை. நீ பை நேச்சரே நீ அவங்ககிட்ட கைண்டாக இருன்ற, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்ற. நானும் ஜெண்டர் சொசைட்டி. ஸோ இது வந்து as a society we have double standards for women and men when it comes to this. அதை ஈஸியாக சால்வ் பண்ணுறத வேணும்னே இழுத்து வச்சுக்கிறதுன்றது இல்லை. அது உதவவே. அகெயின் சொசைட்டி இஸ் யூ அண்ட் மீப்பா. ஸோ சொசைட்டி இஸ் நாட் எனிவன் அவுட் சைட், ரைட்? ஸோ நான் சொன்ன மாதிரி தான், உனக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுதுன்னா அந்த அநீதியில் இன்னொரு பொண்ணுக்குமே ஒரு பார்ட் இருக்கும் அதில். இட்ஸ் நாட் தட் மென் எல்லாம் சேர்ந்து உமனுக்கு அகேன்ஸ்டா அநீதினே இருக்காது. மென் பிளஸ் உமன் வில் பி அகேன்ஸ்ட் யூ. அப்போ வந்து 50-50 ஆயிடும்ன்ற. ஸோ அங்கே தான் ப்ராப்ளம் வருதுன்ற. ஸோ சொசைட்டி வில் ஃபார்ம் லைக் பிட்வீன் யூ அண்ட் மீ, ரைட்? நம்ம எல்லாம் சேர்ந்தாதான் அந்த சொசைட்டி. நம்ம தாட் ப்ராசஸே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு பேட்டர்ன், ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த பேட்டர்ன் மாறும். இப்போ நம்ம ஊரில் கிராமம்னா கிராமத்துக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும், சிட்டினா சிட்டிக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். பொண்ணு அடக்க உடக்கமா ஏன் போக மாட்டேன், பொண்ணா ஏன் புடவை கட்ட மாட்டேன். ஆனால் சிட்டியில் சொல்ல முடியாது. சிட்டியில் எல்லாம் இப்போ எல்லாம் ரீல் ட்ரெண்ட் ரீல் பார்த்தோன்னா சொந்தக்கார அனுப்பினோடனே பேண்ட் அவுத்து ஷார்ட்ஸ் நடக்கிற மாதிரி ஒரு ரீல் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் நார்மல். ஸோ அது வந்து சிட்டியில் இருக்கவங்ககிட்ட நீ புடவை கட்டு, நீ தாவாணி போட்டேன்னு சொல்ல மாதிரி. தாவாணி இந்த இப்போ அவுட் ஆஃப் இதுலேயே போயிடுச்சு. அது கிராமத்தில் இப்போ யாரும் கட்டுறது இல்லை தாவாணியே. ஸோ அது வந்து கல்ச்சர். ஆனால் அது பொண்ணுங்க தாவணிங்கன்னா அழகாக இருக்கும்லாம் இருக்குது. ஆனால் தே வாண்ட் டு பி மாடர்ன். ஸ்கர்ட் போட்டால் மாடர்ன், ஷார்ட்ஸ் போட்டால் மாடர்ன் நினச்சிக்கிறாங்க. ஸோ அதாவது ஒருத்தவங்களுடைய பேட்டர்ன் அந்த ஏரியா ஹவு வேர் தே லிவ். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த நார்சிசம் பேசிகிட்டு இருக்கோம்ல, இப்போ ரெண்டு பேர் பாயிண்ட்டையும் நம்ம பேசிட்டோம். கேர்ள்ஸும் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, பாய்ஸ்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல. இந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர் ஹேப்பன் ஆகுதுல்ல, அதுக்கப்புறம் இந்த 2 ஹியூமன் பீயிங் காணப்படுறாங்க. அந்த பிஹேவியரை பற்றி தான் உலகம் பேசிகிட்டு இருக்கு. அதில் அந்த ஹியூமன் பீயிங்கே தொலைச்சிடுறோம்ல. இல்லைம்மா, அது இப்போ சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நம்ம இது நிறைய வாட்டி நம்ம ஆஃப் ஸ்க்ரீன் பேசியிருக்கோம். 2 எக்ஸாம்பிள். ஒன்று, இந்த பிக் பாஸ்ன்ற ஒரு கான்செப்ட்லாம் இருக்குல்ல, அது ஒன் ஆஃப் த டிவியில் வர ஷோவில் பிக் பாஸ்ன்ற கான்செப்டில் ரொம்ப நேர்மையாக இருக்கணும், ரொம்ப தப்பே பேசக்கூடாது, ரொம்ப தப்பே பண்ணக்கூடாது, தாழ்த்தி பேசிடக்கூடாது, ஐயோ இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க, இது நியாயமே கிடையாதுன்ற லெவலில் ரொம்ப ஹை பாரை செட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாரும். ஒரு சின்னதாக ஒரு சின்ன வார்த்தை விட்டால் கூட ஐயோ மோசமானவன்ற லெவலில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை பேசுகிறவங்க இப்போ ரீசெண்ட் நடந்ததில் கூட பேசுகிறாங்களே. ஆனால் வெளியே பேசுகிறவங்க எல்லாம் அவங்க கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணி, அவங்க சொந்தக்காரங்களை யூஸ் பண்ணி அதை பச்சையாக திட்டுறாங்கல்ல. அது என்னுடைய பிஹேவியர், எவ்வளோ பெரிய பேட் பிஹேவியர் பாருங்க. அதே டிவியில் வேற ஷோஸ்லாம் நடக்கும். அந்த ஷோல பிலோ தி பெல்ட் ஜோக்ஸ் அடிப்பாங்க, என்ன வேணா பேசிப்பாங்க. ஆக்சுவலி கரெக்ட், டபுள் மீனிங்ல பேசுவாங்க. எது வேணா பேசுவாங்க. கோமாளிலையும் சூப்பர் சிங்கர்லையும் நான் பார்த்துருக்கேன். எப்பயுமே டபுள் மீனிங் ஜோக்ஸு, அந்த ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி கனெக்ஷன் வச்சு தான் அங்கே ஆல்ரெடி ப்ரீ மேரிடாக இருக்கிறவங்கள அப்படி பேசி அது ஒரு ஜோக் அடிச்சு, அது ஏன் இவ்வளோ மாரல் வேல்யூ பற்றி ஒரு ஷோவில் பேசுகிற அதே டிவி சேனல் இந்த இதில் எதுக்கு இவ்வளோ கேவலம்? இல்லை, அது நம்ம சொசைட்டியில் அதான் சொல்கிறேன். இப்போ நம்ம இப்போ ரெண்டு பொலிட்டிஷியன் பேசிக்கிறாங்க வச்சுங்க, ஒரு பொலிட்டிஷியன் திட்டுறாங்க, அதை கெட்ட வார்த்தை பேசுகிறான்னு வச்சுங்களேன். எப்படி நீ கெட்ட வார்த்தை பேசலாம்னு சொல்லிட்டு இவன் ஒரு லட்சக்கணக்கான கெட்ட வார்த்தை பேசிகிட்டே இருப்பான், நியாயப்படுத்துவான். ஸோ இவன் நல்லவனாக இருந்துட்டு நீ அவனை கெட்டவன் நல்லவன் சொல்கிறது தப்பு கிடையாது. நீ சொல்லலாம், உனக்கு எல்லா தகுதியும் இருக்குது. நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருந்த மாட்டேன், நீ பச்சை பேசிகிட்டே இருக்க. நீ இன்னொருத்தனை சொல்லுவ அவன் கெட்ட வார்த்தை எப்படி பேசலான்னு. ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்ளம் வித் அவர் சொசைட்டின்ற. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
நீ திருந்தணும்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம திருந்தணும்ன்றத பார்க்கணுன்றத நான் சொல்ல ஸோ நான் அந்த வரேன். சயின்டிஸ்ட் சொன்ன point பாயிண்ட் தான் சொசைட்டிக்கு இந்த நார்சிசம் வந்த உடனே லாங்குவேஜ் மாறும், டோன் மாறும், ட்ரீட்மெண்ட் மாறும், எல்லாமே இந்த நார்சிசமோட பை ப்ராடக்ட்ஸ்லாம் தான் இது. பை ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். அது வந்து ஒரு இது வந்து ஒரு வெப் மாதிரி இதுக்குள்ள போய் மாட்டிட்டு எங்கேயோ ஒரு பிளாக் அதான் சொல்ல வரேன். அந்த சொசைட்டின்றது பிஹேவியரல் பேட்டர்ன் தான் சொல்றேன். இப்போ நான் வந்து நல்லவனாவே இருக்கேன் அப்படின்றத பாயிண்ட். இப்போ என் கூட இருக்க நல்லவனா எனக்கு அது கெட்டதே என்னன்னு தெரியாது. நான் ஒரு 4 பேருக்கு கெட்டவனா இந்த மாதிரி பேசுகிற பிஹேவியரல் பீப்புளோட பழகும் போது அது வந்து நம்ம அறியாமையே நம்ம உள்ள வந்துடுதுன்றேன். ஸோ இப்படியெல்லாம் வாழலாம். இப்போ சயின்டிஸ்ட் சொன்னால இப்போ அப்பானா இப்போ ஹஸ்பண்ட் மென்னா இப்படி இருப்பாங்களா அப்படின்னு. இப்போ சில பேருக்கு ஏன் இந்த ஒரு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகுதுன்னா ஒரு அப்யூசிவ் லைஃப்பில் இருந்தாங்கன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணால் கூட அவங்களுக்கு ரிஸ்க் தான். அவங்க யோசிப்பாங்க 1000 வாட்டி, ஐயோ இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஆமாம் ட்ரஸ்ட் இஷ்யூ வந்துடும்ல. அடுத்தவன் போகிறவனா அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? அவன் நல்லவனா கெட்டவனான்னு எப்படி தெரியும்? ஒருத்தனை லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்க கூட என்ன லவ் பண்ணும்போது நான் சொன்ன எப்பவும் சொல்கிறது தான், லவ் பண்ணுறாங்க, அரேஞ்ச் பண்ணுறாங்க, நம்ம அண்டே பிடிக்க முடியாது. ரொம்ப வில் பி நார்மல் பிஹேவியர். இந்த ஊர்ல live in relationship in a way I support that or I wouldn't support, but what I'm saying is like I encourage that. ஏன்னா you will know the behavior. ஸ்லீப்பிங் விட்டுருங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அது இந்த காலத்தில் மாறிடுச்சு அந்த டைம்லாம். ஆனால் மற்ற எல்லா பிஹேவியரும் யூ வில் நோ அபவுட் த பர்சன் பிஃபோர் யூ மேரி. இல்லைன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 நாள் பார்க்குறாங்க, நல்ல பையன், நல்ல மாப்பிள்ளை, நல்ல பொண்ணு, இல்லை லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணும்போது பார்க்கும்போது மட்டும் தானே பிஹேவியர் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ட்ரூ கலர் வில் கம் அவுட். ஸோ அப்போ அந்த பிஹேவியர்லாம் அப்போ தான் பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நார்சிஸ் இப்போ ரீசெண்டாக இருக்கிற நிறைய இந்த சொசைட்டியில் பார்க்க முடியுது. ஸோ ரிலேஷன்ஷிப் ஆனால் என்னென்னா அதோட டூ எட்ஜ் நைஃப் அந்த ஸ்வாட் மாதிரி தான். அதை வந்து அபியூஸாகவும் சில மக்கள் வந்து நல்லா இருக்கிற பையன் நல்லா இருக்கனா இது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அதாவது எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு நல்ல இதை கூட நீ இது மாதிரி நீ நான் டாக்ஸிக் ரிலேஷன் பிடிக்காது, நீ ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரதுக்காக ஏதோ ரீசன் சொல்லி இது மாதிரி ஒரு பண்ணுறது, அதையும் நம்ம மக்கள் அப்யூஸ் பண்ணிடுவாங்க. அதான் ப்ராப்ளமே சொசைட்டியில். அந்த ஒரு ப்ராப்ளம் சொசைட்டியில் அவங்க சொசைட்டி நல்லா இருந்திருந்தா ஒரு ரிதனியாவை நம்ம இழந்திருக்கவே மாட்டோம். ஸோ there was one girl who went and who took the car and கல்யாணம் ஆகி உடனே போய் she was not able to handle that அந்த மாதிரி. ஸோ நம்ம சொசைட்டி எவ்வளோ மாறணும் அப்படின்னா இந்த நார்சிசமை எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுன்ற இது வந்து சொசைட்டெல்லாம் நம்மளுக்கு தெரியணும்னு நான் நினைக்கிறேன். யாரோ ஒருத்தன் கேட்டிருந்தேன் கமெண்ட்டில், நான் அதோ இதில் பேசினேன். அதுக்கு தான் நல்ல பசங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, நல்ல பொண்ணுக்கு நல்ல பையன் கிடைக்க மாட்டான்னு சொன்னதுக்கு ஒருத்தவங்க தான். இப்போ எல்லாம் கெட்ட பொண்ணுங்களா கெட்டவங்களா. ஆனால் நான் சொல்ல வந்தது வந்து லைக் இந்த ஜாடிக்கேற்ற முடின்றது ஐ ட்ரூலி பிலீவ் இட். ஸோ மோஸ்ட்லி 90% ஆஃப் த கப்பல்ஸ் வந்து அமையிறது வந்து அது என்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்டாட்டி தான் அமையும். அந்த இதுக்கு 90%. The remaining 10% தான் அந்த ஃபிட் ஆகாத மூடி, ஜாடிக்கேற்ற மூடி. ஸோ தே cannot stay with together. அது காம்பேக்டபிள் இல்லாத கப்பல்னால they have to go separate, டிவோர்ஸ் ஆகணும், இல்லைன்னா செப்பரேட்டாக வாழ்வாங்க. ஆனால் 90% ஆஃப் த டைம் இந்த கப்பல் வந்து நல்லவன் கெட்டவன்ற பெர்ஸ்பெக்டிவ்லே இல்லை, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இல்லை அது எல்லாருக்குமே நல்லவன் கெட்டவன்றது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான், அவுட் சைட் தான். எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாரும் கெட்டவங்க தான். ஆனால் அந்த ஜாடிக்கேற்ற முடி இருக்கும்ல, அந்த கரெக்டாக மேட்சிங்காக இருக்கும். இல்லை நிறைய வீட்டில் வந்து இதெல்லாம் வெளியே பேசாமலே, வெளியே சொல்லாமலே 75% போய் சேர்ந்துருப்பாங்க, இன்னும் இருந்திருப்பாங்க, இன்னும் சொல்லாமல் வெளியே இருப்பாங்க. ஐயோ இதை போய் எப்படி வெளியே சொல்கிறது, இதை போய் எங்கே சொல்கிறது. ஆனால் இப்போ நம்மளுக்கு ரொம்ப கரேஜியஸ் நம்மெல்லாம். ஆனால் யோசிச்சு பாருமா, இன் அண்ட் அவுட் ஒன்று தான் பேசுவோம். அதனால் நம்மளால் இதை வந்து பேச முடியுது. பிகாஸ் we meant well and we don't find we accepted the person for who he is. ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் ஓகே, நான் யோசிச்சு ராஜா காலத்தில் யோசிச்சு பாரு, யாருமே most of the men would be rajas would be this behavior. ஏன்னா they will go and have multiple wives இருக்கும், they will go and take the land wherever they want if they can fight. Many people they fight, don't have to be a raja to do that. இல்ல நம்ம அது வேற. ஆனா everybody inborn behavior அவங்களுக்கு வந்து இப்போ ஒருத்தங்க டோன்ட் பி கிங்ன்றாங்கல்ல, அந்த ஒரு ஐடியா தானே. யூ வாண்ட் சம்திங், யூ வில் டேக் இட், யூ டோன்ட் ஆஸ்க் பர்மிஷன், யூ டோன்ட் நீட் எனிதிங், தே வில் கோ அண்ட் டேக் இட், தே டூ வாட் எவர் தே வாண்ட்.
அந்த பிஹேவியரல் இது வந்து அதிகமாக இருக்கும்ன்றோம் அவங்களுக்கு அந்த காலத்தில். இப்போ மாடர்னாக வளர வளர கொஞ்சம் அது அந்த இது கம்மியாயிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் ராஜா யோசிச்சு பாருங்க, அவங்க மைண்ட் ராஜா கிட்ட யாருமே நோ சொல்ல முடியுமா? இல்லை இப்போ நம்ம என்ன வளர்ந்துட்டோம் அப்படின்னா பாருங்க, இப்போ நம்ம 3 பேர் 3 ஜெனரேஷன் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல, தட் இஸ் த growth we are very rare மா இந்த மாதிரி அமையாது எங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் 2 ஜெனரேஷனை நீங்கள் விட்டு கொடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு 100 பேர் வருவாங்க. இல்லை நம்ம வந்து ரொம்ப உலகமே பிரச்சனையே இந்த மாதிரிலாம் பார்க்காத, நம்ம பார்த்த பிரச்சனைலாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு இடத்துல இருந்து இருக்கோம் நம்ம வந்து. இப்போ நீங்க பார்த்த பிரச்சனை இல்ல 10% கூட நான் பார்க்கல. இல்லை நான் அதுக்கே எனக்கு இப்படி இருக்கு. நேற்று பேசிட்டு இருந்தோம்ல, ஆக்சுவலி நீங்கள் சொன்னா கேமரா சொல்லுன்னா நான் கேமரா ஆக்சுவலி சொல்லாமல் இருந்தேன். நேற்று பேசிட்டு இருந்தோம்ல, இந்த பிஹேவியரல் அரௌண்ட் நான் வளர்ந்த சூழ்நிலைகள், நான் பார்த்த விஷயங்கள், கேரக்டர்ஸ், ஒரு கேரக்டர்ஸ் வந்து எப்படின்னா சினிமாவில் நம்ம வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு. இல்லை சைன்டைட்டா சொன்னாதான் யாரு சாமி நீன்ற மாதிரி வெளியே இதெல்லாம் வெளியே சொல்ல. ஒரு டயலாக் என்னன்னா, இங்க போய் எப்படி பாயனை கொடுத்து யாரு சாமி நீன்ற மாதிரி. அந்த பாயிண்ட்ல வந்து எது சொல்றேன், நமக்கு இதெல்லாம் பேசுறோம், ஆனா இன்னொரு உலகம் ஒன்று இருக்கு. ஒரு ஒய்ஃப் வந்து தப்பு பண்ணுது, அந்த ஹஸ்பண்டே வந்து அந்த வேவ் நோட் பண்ணிட்டு வெளியே தாப்பால் போட்டு போயிடுறாரு. உள்ள ஹஸ்பண்ட் அஃபேரில் இருக்கும்போது ஊரே கூட்டு வந்துடுறாரு. ஊரே கூட்டு வந்து இந்த மாதிரி வந்து பொம்பளை பண்ண இந்த மாதிரி ரியல் ஸ்டோரி, இந்த மாதிரி உங்க பொண்ணு பண்ண குடும்பத்தை காமிச்சிட்டு ஊரே காமிச்சிடுறாரு, ஊரே அவமானப்படுத்திடுறாரு. ஆனால் அதுக்கப்புறமும் 20-15 வருஷமா அவங்களோட வாழ்ந்து அவங்க நார்மலாக வாழ்றாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக தான், நமக்கு தெரியாது வாழ்றாங்க ஒன்றா, அவங்க எப்படி இருக்கான்னு நமக்கு தெரியாது. இது ஒரு ஸ்டோரி. இன்னொரு இதில் வந்து இந்த வரதட்சணை கேட்டு பொண்ணை வந்து குடும்பப்படுத்தி இவென்ச்சுவலி கொளுத்தி சாவே அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி அவன் குடும்பத்தில் ஒரு பையன் இப்போ ரீசெண்டாக தூக்கு மாட்டி சேர்த்துட்டான்னு கேள்விப்பட்டேன். ஸோ இட்ஸ் லைக் so much of stories அதில் in தான் the world. I partially disagree with Vinod when he says this ஜாடிக்கேத்த முடி பிஹேவியரில். ஜாடிக்கேத்த முடி வந்து 50% செட் ஆகும், நான் ஒத்துக்கிறேன். அதாவது எப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து ஒரு கஞ்சூஸாக இருப்பார், ஒய்ஃபும் அப்படி கஞ்சூஸாக தான் வந்து அமையும். ஒரு விஷயம் வந்து ஒருத்தங்க இப்படி எண்ணி பண்ணுறாங்கன்னா அது மாதிரி இன்னொன்று எண்ணி தான் வரும். அதில் வந்து நான் ஒத்துக்கிறேன். கன்ஃபியூஷன் என் பாயிண்ட் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பிஹேவியர் ஒருத்தர் ஒன்று பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ ஒருத்தங்க வந்து ஒருத்தங்க வீட்டுக்கு போனோன்னே இது எங்கே வாங்கினீங்க, இது என்ன பண்ணீங்க, இது எங்கே பண்ணீங்க, அது இப்போ என்ன, அந்த ஒய்ஃப்க்கு முன்னாடி அந்த ஹஸ்பண்ட் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிற ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் அமையுவாங்க. அது எனக்கு புரியுது. ஆனால் இந்த பாக்கி ஒரு 75% இருக்காங்கல்ல, ஸோ 25%, 100%ல 25 நம்ம எதுலையுமே சேர்க்க முடியாதுன்னு வச்சுக்கலாம். 50% வினோத் சொல்கிற மாதிரி ஜாடிக்கு ஏற்ற முடி. ஒரு 25% எப்படின்னா, இந்த அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு, அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு, சொசைட்டிக்கு பயந்துக்கிட்டு, ஃபேமிலிக்கு பயந்துக்கிட்டு போனால் போது நம்ம டாலரேட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துடலாம் அப்படின்னு அந்த குழந்தைக்காகவோ இல்லை அந்த வீட்டுக்காகவோ ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக இந்த மாதிரி சகிச்சுக்கிட்டு வாழ்கிறாங்க. அது இருப்பாங்க. அதை நீங்கள் வந்து வெளியில் இப்போ அந்த பர்சன்டேஜ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்மளை கேள்விகள் கேட்குறாங்கல்ல, இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 25%-ஐ ஒரு 35%-ஆவோ 50%-ஆவோ ஆக்கிறதுக்காக வெளியில் வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் சொல்கிற இன்னொரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். விக்டிமாக இல்லாதவங்க தன்னை விக்டிமைஸ் பண்ணிக்கிறதுக்கு போய் சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஆம்பளைங்களும் அதை பண்ணுறாங்க, பொம்பளைங்களும் அது பண்ணுறாங்க. தனக்கு இப்போ வேற ஒரு எக்ஸ்லவர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அவன் சிங்கிளாக இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஏதாவது சொல்லி நான் அவங்கள பிரிச்சிருவேன். நம்ம ஒரு கதை கேட்டோம்ல, ஒரு பொண்ணு இங்கே அமெரிக்காவுக்கு வருது. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு டான்ஸரு இங்கே வருது. இங்கே வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணுது, ஃப்ரெஷ்ஷாக வருது, வந்து க்ரீன் கார்டுக்காக வெயிட் பண்ணுது. க்ரீன் கார்டு முடிஞ்சவொடனே, க்ரீன் கார்டு கையில் வந்தவொடனே அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக இதே ஊரில் தான் இருக்கான், அவனை கல்யாணம் பண்ணிட்டு வெளியே இவனை விட்டுட்டு போயிடுது. அதுக்கு இவனை குறை சொல்லி இல்லை, கல்யாணம் வந்த உடனே இவனையே படிக்க சொல்லி, ஏன்னா எனக்கு படிக்கணும்னு சொல்லி காலேஜ் சேர்த்து விட்டு இவன் எல்லாம் செலவு பண்ண பிறகு கிரீன் கார்டு வந்தவொடனே அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு எக்ஸில் அவரோட போயிடுச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னா, அவனோட எனக்கு குழந்தை பிறக்கல, எனக்கு அவன் சரியில்லைன்ட்டு போயிடுச்சு. இப்போ அவர் கல்யாணம், அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணி அவர் குழந்தை பிறந்து ஒரு நல்ல லைஃப்ல தான் இருக்காரு. ஆனால் ரீசன் அவங்க கோட் பண்ணது வந்து அவருக்கு வந்து என்ன குழந்தை பத்துக்க முடியல, என்னை வந்து அவர் ஹாப்பியாக வச்சுக்கல. டிவோர்ஸ் ரீசன் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இந்த பிளான்ல தான் வந்ததே. அந்த பிளான் அந்த பையன் அங்கே வந்துட்டா அவனையும் சொல்லிட்டு இவங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம். அவர் எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்காரு, என் கூட பேசுறதே இல்லை, அந்த மாதிரி எல்லாம் they made up that story. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பல ஸ்டோரிஸ் வெரைட்டியா இருக்கு. ஆனா இதுல வந்து சீக்வல் கேட்டிங்கல்ல, ஜூமோ, உங்களுக்காக வந்து இது ஒரு ஒன் ஆஃப் தி, இது ஒரு சாம்பிள். இது மாதிரி இன்னும் நாங்கள் இதே சீரீஸில்
நார்சிசிஸ்டிக்லேயே நான் பல கேள்விகள் வந்திருக்கு, இதுலேயே நான் பல பண்ணும் போல இருக்கு. ஐ திங்க் இந்த வீடியோ லெங்க்த்தியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து நான் என்ன சொல்யூஷன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, என்னோட ஸ்டோரி நான் ஷேர் எப்படி பண்ணி கண்டுபிடிக்க போறோம்? அது ஒரு கேள்வி, பேசிக் கேள்வி. இது எப்படி அதை கண்டுபிடிக்கணும்? நார்சிஸ்ட் பிஹேவியர் அதுக்கு நான் சொன்னேன்ல, எப்படி அது வந்துடுறேன். ஒன்று வந்து இதுலேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா, என்ன நீங்கள் எப்படி எத்தனை பேர் அக்கா இன்ஸ்பிரேஷன்க்கா உங்களா மாதிரி ஒரு போல்ட் லேடின்னு, நான் இப்படி ஒரு அப்பா கீழே வளர்ந்துருக்கேன்றது நீங்கள் யாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. எங்கள் அப்பாவை பார்த்தீங்கன்னா கூட யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் வந்து அதுதான் என்ன இட் மேட் மீ ஸ்ட்ராங். இன்னைக்கு இல்லை, வென் ஐ வாஸ் 21 ஐ பிகேம் ஸ்ட்ராங். ஐ ரியலைஸ் தட் எனக்குள்ள அந்த ஸ்ட்ரென்த் இருக்குன்றது நான் அப்போ ரியலைஸ் பண்ணேன். என் பையன் கேள்வி கேட்டான் பாருங்க, அப்போ எனக்கு தோணுச்சு, ஓ பரவாயில்ல, இவனே நம்ம வந்து அவனோட மாரல் காம்பஸ் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றத எனக்கு அன்னைக்கு பிரதிபலிச்சுது அந்த இடத்துல. எனக்கு ஐ வாஸ் ஏபிள் டு லைக், ஓகே யூ நோ வாட், திஸ் இஸ் த திங், ஓகே குட். நான் கேட்டது போக என் பையனும் எங்கள் அம்மாக்காக வந்து நின்னான். ஸோ எனக்கு வந்து சம்திங் இஸ் ரைட் அவுட் ஆஃப் திஸ் பேட் திங்ன்ற பாசிட்டிவ் இதில் நான் வெளியில் வந்தேன். அது ஒன்று. அந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் எப்படி நம்ம வந்து ஒரு நார்சிசிஸ்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா, நம்ம ரெகுலராக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆக்டிவிட்டியோ சிப்ளிங் ஆக்டிவிட்டியோ பேரண்ட் ஆக்டிவிட்டியோ நார்மலாக இருக்கும்ல, இப்படி வெளியே போய் நம்மளால இருந்து குழந்தை பெற்றுக்க முடியுது, கூட இருக்க முடியுது, எல்லாம் பண்ண முடியுதுன்னா அப்போ அது நார்சிசிஸ்டிக்காக இன்னும் வரல. அது வந்து கொஞ்சம் அந்த அப்யூசிவ் பிஹேவியரில் தான் இருக்காங்க, இன்னும் அந்த அப்யூசிவ்க்கு முன்னாடி வரல. ஏன்னா சில பேர் அப்யூசிவாக இருப்பாங்க, அது வேற. ஒருத்தவங்க அடிக்கிறது இருக்குல்ல, குடிச்சிட்டு அடிக்கிறது, இல்லை கொடுமைப்படுத்துறது, லைக் சூடு வைக்கிறது, இந்த மாதிரி ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுவாங்க. இல்லை செக்ஷுவலி அவங்க என்ன பண்ணாலும் எவ்ரிடே தே ஹேவ் டு ஸ்லீப் வித் தம், அந்த மாதிரி இருப்பாங்க. சில பேருக்கெல்லாம் வந்து யூ கான்ட் ஸ்டாப் இட், பிடிக்குதோ இல்லையோ யூ ஹேவ் டு ஸ்லீப் வித் தம் எவ்ரி சிங்கிள் டே. ரேப் தான், தட்ஸ் அ டைப் ஆஃப் ரேப். ஆனால் அந்த மாதிரி இருக்காங்க. அது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குல்ல. நீங்கள் அந்த பர்சனோட அந்த நார்சிசிஸ்டோட நார்மலாக உங்களோட 7 நாளில் 5 நாள் நீங்கள் நார்மலாக இருக்கீங்கன்னா இன்னும் அவ்வளோ மோசமாக ஆகலை. அது இப்போ தான் லைட்டாக துளிர் எடுத்திருக்கு. அந்த நம்மளுக்குள்ளேயுமே அந்த பிஹேவியர் இருக்குது. அதுதான் உங்களுக்கு நான் சொன்ன ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். நமக்குள்ளேயுமே எல்லாருக்குள்ளேயுமே அது இருக்கும். அந்த இட்ஸ் அ ட்ரெயிட். எப்படி உங்களுக்கு ஒரு கோவம் ஒரு ட்ரெயிட், ஒரு ஹியூமர் சென்ஸ் அது ஒரு ட்ரெயிட், அது மாதிரி நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் இஸ் அ ட்ரெயிட். அதனால தான் ஆஃபீஸ் எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்மளுக்கு ஒருத்தரை டச் பண்ணிட்டாங்கன்னா, இந்த டிஎல் நம்மளையே இந்த கேள்வி கேட்குறான், அந்த மேனேஜர் நம்மளையே அது கேட்குறான், லஞ்சுக்கு போயிட்டு வந்து கொடுக்கலாம் பேசாமர் அப்படின்னு நம்மளுக்கு அந்த தொட்டான்னு வைங்களேன், நம்மளுக்கு ஒரு வரும்ல. இன்னும் இவன் நம்ம ரோட்ல போகும்போது ரைட் டர்ன் பண்ணும்போது பின்னாடி ஹாங் பண்ண என்ன பண்ணுவோம், வேணும்னு நின்றுவோம்ல. வேணா ஹாங் பண்றான், வேணும் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காது, அவர் எவனாவது பின்னாடி ஹாங் பண்ணிட்டானா முடிஞ்சு அவன் கதை. அங்கேருந்து வினோத் நகரவே மாட்டார், நீ எப்படி என்னை தாண்டி போற நின்றுவாரு. அது மாதிரி அதுலேயே உல்ட்டாவா இருக்கு. சில பேர் வேகமா பண்ணுவாங்க, அது ரோட் ரேஜ். You don't do that. அதான் சொல்றேன் வினோத், அது நான் வந்து சும்மா அவனை வெறுப்பேத்துறதுக்கு அந்த ஸ்லோ பண்ணி கொஞ்சம், ஏன்னா அவன் நான் ஃபாஸ்டா போல நான் ஹாங் பண்ணுவால. நான் 65ல போயிட்டு இருக்கேன், ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். அவன் வந்து பின்னாடி வந்து ஹாங் பண்றான், நான் 90ல போனோம். நான் எதுக்கு மீறினால நான் இன்னும் கொஞ்சம் குறைச்சி 60க்கு வந்துடுவேன். அப்புறம் அவன் என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு போன்றான். வேணா ஓவர்டேக் பண்ணிட்டு போய் சர்றன்னு போவான். அப்படி போய் இன்னும் கொஞ்சம் எரிச்சலா வரும். அப்ப நம்மளுக்கு அது பார்க்க கை காட்டுவான், மிடில் ஃபிங்கர் காட்டுவான். நீ காமிச்சா எனக்கு என்ன மிடில் ஃபிங்கர்னா நத்திங் டு மீன்ற. சி அது ஒரு கான்செப்சுவலா இருக்குல்ல. மிடில் ஃபிங்கர்னா இந்த ஊர்ல ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை, இட்ஸ் ஆல் இன் மைண்ட் ரைட். அது ஒரு மிடில் ஃபிங்கர், அவ்வளவுதான். நீ கெட்ட வார்த்தை காமிச்சாலும் அவ்வளவுதான், நீ மிடில் ஃபிங்கர். அந்த பிஹேவியர் ஐ டோன்ட் கேர், அவ்வளவுதான். because you don't know the meaning of it. இல்ல இப்போ நம்ம ஊர்ல ஒரு கெட்ட வார்த்தை பேசுறோம்ல, நம்ம வளர்ந்த அட்லீஸ்ட் நான் வளர்ந்த விதம் எப்படின்னா, ஸ்டார்டிங்கே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணி தான் பேசி பழகி இருக்கேன் நான் சின்ன வயசுல. இல்லம்மா, தட்ஸ் இட்ஸ் காலேஜ் டைம்ல தட்ஸ் ஹவ் everybody is like that. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ப்ரொஃபஷனல் லைன் வரும்போது நம்ம வீட்லயே கண்ட்ரோலா இருப்போம். வெளியே பேசுறது வீட்ல வராது வார்த்தை, ஆனா வெளியே அது மட்டும் தான் வரும். அது ஒரு அந்த லைன் டிராப் பண்ண தெரியும்ல. ப்ரொஃபஷனல் வரும்போது அந்த லைன் டிராப் பண்ணியாச்சு. இப்ப பேசும்போது பசங்கிட்ட எனக்கு அது மாதிரி வராது, ஆனா அந்த காலத்துல அது மட்டும் தான் வரும். சோ ஒருத்தருக்கு அந்த ஒரு இது இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரி நம்ம டீசென்ட் ஆனதுனால டேஷ் போட்டு சொல்லி பட் ரீஜென்ட் ஆயிட்டோம். என்ன டேஷ் அப்படின்னு சொல்லி பேசுவோம்ல, அது மாதிரி நம்ம ஏன்னா நம்ம டீசென்ட் ஆயிட்டோமா.
ஆனால் காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்களை பார்த்தா நம்மள அறியாமல் நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் அப்படி பேசினாதான் அந்த அதே லெவலில் மெயின்டைன் பண்ண முடியும். இல்லை நம்ம ரொம்ப ஆஃபீஸர் லெவலில் பேச முடியாதுல்ல, அவங்ககிட்ட பேச முடியாதுல்ல. என்ன நீ பெரிய ஆளா? எக்ஸாக்டா அடுத்த வார்த்தை அவங்க அப்படிதான் பேசும். அப்போ நம்ம கேட்டுட்டு கொஞ்சமா இருக்க முடியாதுல்ல. ஸோ நீ என்னடா பெரியவனாயிட்டியா அப்படின்னு கேட்பாங்க நம்மள. ஸோ எனிவே ஸோ ஜூமோ நீங்கள் கேட்ட சீக்வல், உங்களுக்கு சீக்வல் கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கான சொல்யூஷன் கொடுத்தாச்சு. ஹோப்ஃபுல்லி இது வந்து உங்களுக்கு பார்ட் 2 வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐ ஓப்பனராக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே குறித்து நிறைய கேள்விகள் இருக்குது. அடுத்தடுத்து நம்ம வில் ரீவிசிட் தி சேம் திங் அண்ட் சி வேர் இட் கோஸ் அண்ட் மேபி நிறைய பேர் இது பார்த்துட்டு எனக்கு நிறைய பிங் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட அவங்களோட பர்சனல் ஸ்டோரியை வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அதை ஷேர் பண்ண வேணாம்னு சொன்னதுனால அதுலேருந்து சில இதெல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் த எக்ஸாக்ட் ஸ்டோரி, பட் ஐ வில் ட்ரை டு give you whatever I can. I hope this is therapeutic for people who are actually in need of something like this. So இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான sequel வீடியோவில் we'll meet. Bye. Thank you guys for watching this video.